அண்ணாவை பத்தி பேசணும்னப்போ எனக்கு வந்து அண்ணாவை பத்தி கொஞ்சம் ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கும்போது எனக்கு என்ன ரொம்ப ஆச்சரியமா இருந்ததுன்னா, அண்ணா வந்துட்டு ஒரு வெட்னரியன். ஸோ எனக்கு அது மட்டும் இல்லாம அவரு நிறைய நிறைய பண்ணியிருக்காரு அப்படின்னு தோணுச்சு. நிறையனா அவரு திருக்குறள் வந்துட்டு நிறைய டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காரு ஒரு 22 லாங்குவேஜ்ல. அப்புறம் அவருக்கு மொழி மேல I did not translate. There were existing translations. அதை எடுத்து இன்டர்நெட்ல போட்டேன் அவ்வளவுதான். ஓகே ஓகேண்ணா. ஸோ அது பார்த்தேன். அப்புறம் அண்ணா பத்தி நிறைய இன்ட்ரெஸ்டிங் திங்ஸ் இருந்தது. அண்ணாவோட இன்ட்ரெஸ்ட் ஒரு மொழி மேலையும் கலாச்சாரம் மேலையும் அவரோட ரிசர்ச். ஸோ ஒரு ஒரு துறைக்கு வந்து அவர் எப்பயுமே பவுண்ட் பண்ணிக்காம அவர் நிறைய துறையில அவரோட இன்ட்ரெஸ்ட் வச்சுக்கிறதும் அதை பத்தி அவரு நிறைய டிஸ்கஸ் பண்றது, அவரோட ஃபேஸ்புக்ல அவர் போஸ்ட் பண்றது, அந்த மாதிரி விஷயங்கள் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது அண்ணா பத்தி பார்க்கும்போது. அவர் கூட பேசி நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணும்னுட்டு எனக்கு இருந்தது. அண்ணா ஒரே ஒரு அண்ணாவோட பிளாக்ல இருந்து ஒரு அகநானூறு பாட்டு மட்டும் எடுத்து வச்சிருந்தேன். ஸோ அதை ஷேர் பண்ணிட்டு இதை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னுட்டு. ஸோ அதை நான் படிக்கிறேன். வைரத்து அன்னவை ஏந்து மறுப்பின் வெதிர்வேர் அன்ன பருமயிர் பன்றி பறைக்கண் அன்ன நிறைசுனை பருகி நீலத்து அன்ன அகல் இலை சேந்தின் பிண்டம் அன்ன கொழுங்கிழங்கு மாந்தி பிடிமடிந்தன்ன கல்மிசை ஊன் இலபு யாறு தேர்ந்தன்ன ஊறு நீர்படாஅர் பைம்புதல் நளிசினை குருது இருந்தன்ன வன்பிணி அவிழ்ந்த வெண் கூடாலத்து அலங்கு குலை அலறி தீண்டி தாதுக பொன்னுரை கட்டளை தடுப்ப காண்வர கிளை அமல் திருதினை வளைகுரல் மேய்ந்து கண் இனிது படுக்கும் நன்மலை நாடனோடு. அதான் நீங்க பேசலாம்ண்ணா. அண்ணா தொடங்கலாம்ண்ணா. இன்றைய பேச்சாளராக உங்கள் மத்தியில் குக்கு கான்வர்சேஷன் மூலமாக இணைவதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். தமிழர் கலாச்சாரத்தின் பாரம்பரியத்தின் அடையாளங்களின் ஒன்றான புலியை பற்றி உங்களிடம் பகிர்ந்து கொள்ள ஒரு வாய்ப்பை தந்தமைக்கு மகிழ்ச்சி, மிக்க நன்றி. இங்கிருந்து இனி செந்தமிழை தவிர்த்து பேச்சு தமிழுக்கு மாறப்போறேன். அது ஏன் காரணம்னா, புரிந்து கொள்வதற்கு பலருக்கு கடினமாக இருக்கும். தமிழ் பேச தெரியும், ஆனா தமிழ் இலக்கியங்களை படிப்பது கிடையாது, மற்றும் பேச்சு தமிழ் தான் பேசி பழக்கம். அவங்களுக்கெல்லாம் செந்தமிழில் பேசினா பெரிய சான்ஸ் இல்லை. அதனால பேச்சு தமிழுக்கு மாறிடும். குக்கு கான்வர்சேஷன்ஸ் அப்படிங்கும்போது எனக்கு என்ன ஞாபகம் வந்துன்னா, குக்கு என்ற சொல் கேட்கும் போது தமிழில் வரும் ஒரு சொல் இருக்குது, குக்கில் என்ற ஒரு சொல் ஞாபகத்துக்கு வந்தது. குயில் என்பது கோயில் என்ற சொல்லுக்கு இணையான சொல் என்று நினைக்கிறேன். குக்கில் பறவை என்பது செம்போத்து, தமிழ்ல செம்போத்து. இப்ப நம்ம செம்போத்துன்னு சொல்றோம், மலையாளத்திலேயும் செம்போத்துன்னு தான் சொல்றோம். பழைய தமிழ் பேர் வந்து குக்கில். ஆங்கிலத்துல இதுக்கு வந்து க்ரோஃபெசன் அல்லது கூக்கல் அப்படிம்பாங்க. இந்த கூக்கல் தான் செம்போத்து, கூக்கல் தான் குக்கில். அது எப்படி கூக்கலாச்சு இல்ல கூக்கல் குக்கிலாச்சான்னு நமக்கு தெரியாது. அது ஒரு பெரிய ஆராய்ச்சி பண்ணணும். இதை பத்தி ரொம்ப அருமையா இலக்கியங்கள்ல பல சங்க இலக்கியங்கள்ல குக்கில் கிடையாது. 15 கீழ்கணக்கு நூல்கள்ல தான் குக்கிங்கிற வார்த்தையே வருது. குக்கு கான்வர்சேஷன்ங்கிறத நீங்க எப்படி போட்டிருப்பீங்க எனக்கு தெரியல. தமிழ்ல என்னன்னு சொல்லி டிரான்ஸ்லேட் பண்ணி போட்டிருப்பீங்க எனக்கு தெரியல. பட் ஸ்டில் குக்கு என்பதற்கு தமிழ் இணையான பெயர் வந்து குயில் தான். இந்த குயில் என்பது குக்கில கோயில குறிக்கலாம், இல்லைன்னா இந்தியன் குக்குவை குறிக்கலாம்.
அண்ணா கேக்குதுங்களா? கேக்குதுண்ணா. இல்ல குக்கு வந்து குக்கு காட்டுப்பள்ளி திருவண்ணாமலையில இருக்கு. ஸோ அதோட கான்வர்சேஷன்ங்கிறதுனால அது குக்கு அப்படின்னு வச்சிருக்கீங்க. ரைட் ரைட் ரைட். ஓகே ஓகே. எனிவே தமிழ்ல குக்கின்னு ஒரு சொல்லு இருக்கு. அது அப்படின்னா செம்போட்டுன்னு அர்த்தம். ஓகே சரி. இப்போ பிரசன்டேஷன் தெரியுதா ஸ்கிரீன்ல? ஹலோ, பிரசன்டேஷன் ஸ்கிரீன்ல தெரியுதா? ஒரே ஒரே ஒரு நிமிஷம். பிரசன்டேஷன் ஸ்கிரீன்ல தெரியுதாங்க? இன்னும் இல்லைண்ணா. நான் இப்போ ஷேர் ஸ்க்ரீன் கொடுக்கணும்ண்ணா. நீங்க ப்ரெசென்டர் பண்ணியிருப்பேன் உங்க இதுல ஷேர் ஸ்க்ரீன். ஷேர் ஸ்கிரீன் கொடுங்க. நான் கொடுத்துருக்கேன். நீங்க உங்க இதுல இருந்து ஸ்கிரீன் ஷேர் கொடுக்கணும்ண்ணா இந்த பேஜ்ல இருந்து. இப்போ வருதா? இப்போ ஷேர் பண்ணிருக்காங்க. ஸ்கிரீன் ஷேரா? ஆமாண்ணா. இங்கே ஒரு நிமிஷம். Screen sharing, Connor, start recording, enter full screen, start sharing. Okay, sorry. Yeah, right. Now you have to start it. என்னோட பிரசன்டேஷன் பேச்சு ஒரு பவர் பாயிண்ட் பேஸ் பண்ணியே இருக்கும். இப்ப தெரியுதா பிரசன்டேஷன்? தெரியுதுண்ணா. சரி. இங்கிலீஷ்ல சொல்லணும்னா இதுக்கு தமிழ் டைகர்ஸ் அண்ட் எத்திக்ஸ், தமிழர் வாழ்வியல் நெறியில் புலி எப்படி ஒரு முக்கியமான அங்கமா வசிக்கிறது என்பதை பற்றி தான் என்னுடைய இன்றைய பேச்சு. நீங்க நம்ம இந்த காலத்துல எதுக்கெடுத்தாலும் கூகுள்ல வச்சு தேடி பார்க்கிறோம். கூகுள்ல தமிழ் அப்படின்னு, அப்புறம் டைகர்ஸ், புலிக்கும் தமிழர்களுக்கு என்னப்பா சம்பந்தம்னு சொல்லி நீங்க வந்து கூகுள்ல சர்ச் பண்ணீங்கன்னா பிரபாகரனை பத்தியே கிடைக்கும். லிபரேஷன் டைகர்ஸ் ஆஃப் தமிழ் இடம் அப்படின்னு சொல்லி அந்த அதன் முக்கியத்துவத்தை சொல்றதுதான் என்னோட இந்த பிரசன்டேஷனு. அதுக்கு முன்னாடி பண்டைய தமிழகம் என்பது என்ன என்பதை பற்றி சில முக்கியமான விஷயங்கள் தெரிஞ்சிருக்க ரொம்ப அவசியம். If you look at the major empires across throughout Indian history, 300 BC முன்னாடி மௌரிய பேரரசு முதல் முகலாய பேரரசு வரைக்கும் இருக்கிற பெரும்பாலான பேரரசுகளின் மேப் எல்லாம் பாத்தீங்கன்னா பெரும்பாலான டைம்ல, முக்காவாசி டைம்ல இந்த சவுத் இந்தியா மட்டும் விட்டு வச்சிருவாங்க. நாட் சவுத் இந்தியா, சதர்ன் சவுத் இந்தியா, ஸ்ட்ரிக்ட்லி ஸ்பீக்கிங் கேரளா அண்ட் தமிழ்நாடு, அங்க மட்டும் கை வச்சிருக்கிறாரு. எச்சாலும் கொஞ்சம் வருஷம் இருக்கும், அதுக்கப்புறம் மறுபடியும் திரும்பி வந்துடும். அது ஏன் காரணம் அப்படின்னா இதுதான். இந்த 3 பேரரசுகள், சேரன், சோழன், பாண்டியன், அதுவும் இல்லாம பல குறுநில மன்னர்கள், இதெல்லாம் இருந்த ஒரு கலாச்சாரம் கொஞ்சம் டிஃபரெண்டானது. மொழி அளவுல மட்டும் இல்லை, பல விஷயங்கள்ல இருந்தனால South India was invariably left out from the major empires of Indian subcontinent. இப்போ தமிழகம்னா என்னன்னு பார்த்துட்டோம். அதோட பவுண்டரி என்னன்னு பார்த்தோம்னா ஆக்சுவலா ஆன் த ரைட் சைட், த டாப் மோஸ்ட் பிளேஸ் இஸ் ஆக்சுவலி வெங்கடம் ஹில்ஸ் இன் ஆந்திர பிரதேஷ். அதுதான் டாப் மோஸ்ட். அண்ட் ஆஃப் கோர்ஸ் சரௌண்டட் பை seas, all the 3 oceans on the 3 sides. அப்புறம் மைசூர் வரைக்கும் போவோம். மைசூர்ல கொஞ்சம் மேல வரைக்கும் போவோம். இதுதான் ஏன்ஷியன்ட் தமிழகத்தோட பவுண்டரி. Now, having learned what is Tamilagam, let us go to Tamil literature briefly. If you look at the Tamil literature, it stems before Christ, that is 100 BC, or the present. இப்போ நம்ம கிடைச்சிருக்கிற நம்ம கையில இருக்கிற சங்க இலக்கியங்களுக்கு காலம் 100 BC முதல் 300 AD வரை. இது வந்து கரெக்ட் டைம் கிடையாது, ஒரு உத்தேசமான பீரியட். அங்கிருந்து 700 வரைக்கும் போஸ்ட் சங்கம் ஒர்க் அப்படின்பாங்க. இந்த காலத்துல தான் உங்களுக்கு இந்த 15 கீழ்கணக்கு நூல்கள்லாம் வந்தது. அதுக்கப்புறம் பக்தி பீரியட். பக்தி உங்களுக்கு எல்லாம் தெரியும், இந்தியாவில தமிழகத்துலதான் ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சது பக்தி. பக்தி நம்ம அங்கிருந்து கர்நாடகா போய், கர்நாடகாவிலிருந்து ஆந்திரா போய், ஒரிசா போய், அப்படியே வட மாநிலங்கள்ல பரவி நம்ம கபீர்,
குருநானக்கர், இவங்க எல்லாம் 14ஆம் 15ஆம் நூற்றாண்டுலாம் வர்றாங்க. நம்ம ஆளுங்க இங்க 700 AD ஆரம்பிச்சு இங்க இருந்து எங்க கொடுத்ததுதான் பக்தி. அந்த பக்தி காலத்துல வந்த ஒரு மதங்களில் ஒன்றுதான் சீக்கிய மதம். இப்ப இந்த என்னோட பிரசன்டேஷன்ல குறிப்பாக சங்ககால இலக்கியங்களை பற்றி தான் நான் அதான் ரெஃபர் பண்ணியிருக்கேன். இந்த சங்ககால இலக்கியங்கள், சங்க காலங்கிறது வேற, சங்க கால இலக்கியங்கள்ங்கிறது வேற. வேறனா எப்படின்னா, அந்த காலத்துல தோன்றிய இலக்கியங்கள்ல நம்ம 18 பண்றோம், 15 மேல் கணக்கு அப்படிங்கிறோம். 8 தொகை, 10 பாட்டு. இதோட லிஸ்ட் போட்டிருக்கேன் டேபிள்ல, யூ கேன் see the லிஸ்ட். 8 தொகை என்னென்ன, 10 பாட்டு என்னென்ன, லிஸ்டோட சரி. இதோட டீடைல்ஸ் நான் போல, ஏன்னா நம்மளோட பிரசன்டேஷன் புதிய பத்தி. இப்போ இலக்கியத்தை பத்தி பார்த்தாச்சு. தமிழ் அகத்திணை, அதாவது லவ் போயம்ஸ், சங்க இலக்கியத்துக்கான முக்கியமான அறிகுறிகள் என்ன? Our literature is based on landscapes, what we call tinai. It is unique to Tamil literary lineage. The landscape-based poetic convention is completely unique. You will not see it in any literary tradition in the world. இப்ப நீங்க எல்லாரும் கேள்விப்பட்டிருக்கீங்க குறிஞ்சி. குறிஞ்சினா மலையும் மலையும் சார்ந்த இடையும். வறண்ட பாலை அப்படின்னா வறண்ட கால பால்நிலம், அதாவது குறிஞ்சியும் முல்லையும் சேர்ந்த இடங்கள் இந்த எட்ஜில் இருக்கிறது. during extreme dry season, they are not பாலைவனம். The dry season, இப்ப பந்திப்பூர் பக்கம் புதுமலை பக்கம்லாம் போனீங்கன்னா எக்ஸ்ட்ரீம் சம்மர்ல ஃபயர் ப்ரோன் என்வாயன்மெண்ட், அனிமல்ஸோட பாடி கண்டிஷன்லாம் வீக் ஆகி ஒல்லியா இருக்குமே, அந்த காலம் தான். அந்த காலத்துல இருக்க லேண்ட்ஸ்கேப் தான் பாலை அப்படின்னாங்க. அப்புறம் முல்லை, which is basically forested undulating lowland forest. அதுக்கப்புறம் வயலும் வாழும், அதாவது this is agricultural landscape, அதுதான் மருதம். அப்ப நெய்தல், லாஸ்ட் லிட்டோரல் லேண்ட்ஸ்கேப், கோஸ்டல் லேண்ட்ஸ்கேப். இந்த லேண்ட்ஸ்கேப் பேஸ்ட் பொயட்ரியில இந்த ஐந்திணை அப்படின்னா 5, ஆக்சுவலா 7 தொல்காப்பியத்தை பொறுத்த மட்டும். மெயினா இந்த 5 தான். இந்த திணை அப்படின்னா it has got multiple meanings. It can mean place, as we saw just now, code or conduct. நடத்தைக்கும் திணை என்கிற ஒரு பொருள் இருக்கு. அந்த தமிழ் இலக்கியத்துல 2ஆ பிரிக்கலாம், உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும். அகம், புறம், இன்டீரியர் ஃபீலிங்ஸ். அகம் டாக்ஸ் அபவுட் interior feelings, love, and puram refers to exterior actions, war. So most of the sangam poems, 12 கீழ்கணக்கில் இருக்கிற மிக்கவாறும் எல்லா நூல்களும் are based on love and war. இதனால என்னன்னா ஒரு பெக்யூலியாரிட்டி, சங்கம் லிட்ரேச்சர் இஸ் a secular literature. 18 நூல்கள்ல 2 தான் ரிலீஜியஸ், திருமுருகாற்றுப்படை அப்புறம் பரிபாடல். பாக்கி எல்லாத்துலயுமே அப்பப்போ சம் டெய்டிஸ் பேர் வரும், அப்பப்போ சம் பூஜைகளை பற்றி மென்ஷன் பண்ணுவோம். பட் அதர்வைஸ் தி லிட்ரேச்சர் இஸ் கம்ப்ளீட்லி ஆன் லவ் அண்ட் வார். குறிஞ்சி, பாலை, முல்லை, மருதம், நெய்தல் இதெல்லாம் பூக்களின் பெயரின் அடிப்படையிலானது. Tamils have named all the plants based on the flower. Flower தான் ஆரம்பிக்குது. இப்போ உங்களுக்கு பாட்டனிலே உங்களுக்கு ஐடென்டிபிகேஷன் ஃப்ளவரை கொண்டு வாங்க. யாரு கேட்டாலும் பூ கொண்டு வாயா, பூ கொண்டு வாங்க. நீங்க கிளையை கொண்டு வாங்க, மரத்துல கொண்டு போனாலும் பிரச்சனை இல்லை, பூ வரும். அப்ப குறிஞ்சிங்கிறது ஸ்டெபிலாண்டஸ், பாலைங்கிறது ரைப்பியா டிங்டோரியா, ஒரு ட்ரை ஏரியால ரைன் ஷேடோ ஏரியால பாக்குற மீடியம் சைஸ் ரைப்பியா டிங்டோரியா. முல்லைங்கிறது ஜாஸ்மின், என்ன ஸ்பீஷீஸ் தெரியாது, நிறைய என்ன ஸ்பீஷீஸா இருக்கலாம். மருதம்ங்கிறது உங்களுக்கு இந்த லெகஸ்ட்ரோமியா ரெஜினே, நல்ல வயலட்டிஷ் பிங்க் கலர்ல பூ வரைக்கும் பியூட்டிஃபுல் ட்ரீ அது. அது மருதம்ங்கிறது லெகஸ்ட்ரோமியா. அதுக்கப்புறம் நெய்தல், இது கொஞ்சம் டிஃப்ரெண்டான ஸ்பீஷீஸா இருக்கு. நியூக்ளியா நோச்சாலி அப்படிம்பாங்க. நீலாம்பல் அப்படிங்கிற பூ தான் நெய்தல் பூ. ஸோ ஒவ்வொரு இந்த லேண்ட்ஸ்கேப்ல இந்த பூக்கள் மட்டும் இல்லை, பல பூக்கள் உண்டு. இல்ல அது குறிப்பிட்ட பூக்களின் பேர் தான் இந்த லேண்ட்ஸ்கேப் கூப்பிட்டுருக்காங்க. இப்போ இந்த செக்குலர் நேச்சரை பத்தி பேசியிருந்தேன். செக்குலர் நேச்சர் அப்படிங்கும்போது
ஓவரா ரிலீஜியஸ் இன்ஃபர்மேஷன் இருக்காது, எக்ஸப்ட் பரிபாடல் அண்ட் திருமுருகாற்றுப்படை. If you look at the Quran and the Hadith, you see 99 names of Allah அப்படின்னு ஒரு சிவா பத்தி 1008 names அப்படின்னாங்க. அது மாதிரி 99 names of Allah அப்படின்னு சொல்லி ஒரு among the Muslims it is very popular. Now some people did not bother about gods or giving different names for the gods. They were worried about, they wrote குறிஞ்சி பாட்டுல ஒரு முக்கியமான ஒரு பாட்டுல 99 பூக்களை மென்ஷன் பண்ணிருக்கோம் அந்த குறிஞ்சி பாட்டுல. இது வந்து எப்படின்னா 100 names of Allah அப்படின்னு சொல்றதுல வந்து 99 names are the attributes, one is Allah, total 100. Like that, இந்த 99 பூவோட ரோஜா பூ ஒன்ன சேர்த்து 100 பூக்களை தெரியும் பேர் தெரியும் சொல்லி சூர்யா, நடிகர் சூர்யா உங்களுக்கு திரைப்படத்துல சொல்றத நீங்க கேட்டிருக்கலாம். அதுல சில பூக்களை பேரை இப்ப பார்ப்போம், என்ன சொல்றோம் பார்ப்போம். இது வந்து மூச்சு விடாம ஒரே பேச்சுல he is able to tell the names of 100 plus. அண்ணா அதோட ஆடியோ கேட்காதுன்னா நீங்க அதுக்கு இது எடுத்தாதானே ஆடியோ கேட்கும். உங்க இயர்போன்ஸ் எடுத்தா, உங்க இயர்போன்ஸ் இயர்போன் எடுக்கணுமா? ஆமா, இயர்போன்ஸ் கனெக்ஷன் இல்லைன்னா தானே ஸ்பீக்கர்ல கேட்கும். அப்படியா? நான் எடுத்தேன் மறுபடியும். anyway okay okay doesn't matter, I will finish the presentation. இப்ப இந்த பூக்களை பேர் 100 பேர் சொல்றாங்க. இப்ப இந்த குறிஞ்சி லேண்ட்ஸ்கேப்ல ஒரு முக்கியமான பாயிண்ட் அப்படின்னா, எவ்ரி லேண்ட்ஸ்கேப் ஹஸ் காட் நாட் ஓன்லி ஃப்ளோரா பட் ஆல்சோ டிஃபரெண்ட் ஸ்பீஷீஸ் ஆஃப் ஃபானா, அனிமல்ஸ் இருக்கும். குறிஞ்சிக்கு புலி, குறிஞ்சியில புலி மட்டும் இல்ல, யானையும் இருக்குது, நீர் நாய் இருக்கு, பல விலங்குகள், சென்னாய் இருக்குது. பட் இருந்தாலும் குறிப்பான ஒரு ஐடென்டிட்டி அப்படின்னா இந்த குறிஞ்சி பூ மாதிரி குறிஞ்சி திணைக்கு வந்து புலி, யானை இதெல்லாம். பாலைக்கு வந்து ஒல்லியாய் நோங்கி போன, சாப்பாடு இல்லாம ஒல்லியா போன மிருகங்கள், அதேதான் குறிஞ்சியில் இருக்கிற அதே மிருகங்கள் தான் பாலையிலும். அப்புறம் முல்லை, ஃபாரஸ்டல் லேண்ட்ஸ்கேப், இதுல வந்து மான்கள் முக்கியமா குறிப்பிடப்பட்டிருக்கும். மருதத்துல எருமை, நெய்தல்ல சுறா, crocodiles இதெல்லாம் வரும். இப்ப நான் பேச போறது வந்து முக்கியமா புலியை பற்றி. அது குறிஞ்சி திணையிலும் சமயத்துல முல்லை திணையிலே வரும். பொதுவா மலையும் மலை சார்ந்த இடங்களில் காணப்படுவது புலி அப்படின்னு சொல்லி நம்ம தமிழர்கள் நினைச்சுக்கிறாங்க சங்க காலத்துல. புலிக்கு என்ன விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம ஆளுங்க சங்க காலத்துல வீரம், நட்பு, பேராண்மை, செருக்கு, மானம், இந்த கார்டியன்ஷிப், இந்த ப்ரொடெக்ஷன், இந்த குணங்கள் எல்லாம் புலியில ஏற்றிடுறாங்க. புலியிலிருந்து நம்ம வந்து கண்ட பண்புகள் என்பதை விட புலியினுள் திணிக்கப்பட்ட மனித நெறிகள் என்று இவைகளை சொல்ல வேண்டும். இது நம்ம இலக்கியங்களை படிக்கும் போது புலி எந்த அளவுக்கு ஒரு ஹை பெடஸ்டல்ல வச்சிருக்காங்க அப்படிங்கறது நம்ம பார்க்க முடியும். நம்ம ஒவ்வொன்றா பார்ப்போம். புலி, எலி, these two words usually they rhyme, because of that is very commonly used in poetry, in Sangam literature. இந்த புறநானூறு ஒரு 190 பாடல பார்த்தோம்னா இந்த பாடல் சங்ககால இலக்கியங்கள்லாம் புரிஞ்சுக்கிறதுக்கு கஷ்டம், அது படிக்கிறதுக்கே வாயில நுழையாது. அதனால நம்ம ஸ்ட்ரைட்டா அதோட டிரான்ஸ்லேஷனுக்கு போயிடும். டிரான்ஸ்லேஷன் என்ன சொல்றது? May your days be without a friendship. Don't befriend anyone who holds tightly to his wealth. Okay? And like the rats that look for the harvest season and collect heavy clusters of grains and fill up their holes. எலி என்ன பண்ணும்? எல்லாத்தையும் எடுத்து திருப்பி கொண்டு போய் சேமிச்சு வச்சு எடுத்து கொடுக்காது, தனக்காக வச்சிருக்கோம். So don't befriend those people who are like the rats, who don't give their wealth to others. அப்புறம் யாரை டிஃபரெண்ட் பண்ணோம், யார நட்பை, யார நண்பர்களாக எடுத்துக்கொள்ள வேண்டும்? கடுங்கன் கேழல் இடம். கேழல்னா இங்க முக்கியமான வேர்டு, கேழல்னா பன்றி.
இது எப்படி பன்றியை வீழ்த்திய மே யுவர் டேஸ் பி வித் ஃப்ரெண்ட்ஸ் who have the strength and firm resolution like a hungry tiger that not will not eat a boar since it has fallen on its left side. இடது பக்கம் விழுந்தனால நீ பன்னியை அடிக்க போறதில்ல, யாரு புலி சாப்பிடாதான், வலது பக்கம் விழுந்தாதான் சாப்பிடுமா. ஸோ டைகர் இஸ் சோ ரைட்டியஸ். நம்ம தமிழ்ல டீச்சர்கை பக்கம், டீச்சர்கைனாவே நம்ம தமிழ்நாட்டுல ஒரு பெரிய விஷயம், டீச்சர் கையாத்தோட வலது கையாத்தோடுவாங்க, எச்சில் பட்டுச்சு அப்படிம்பாங்க. இந்த மாதிரிலாம் தமிழ்நாட்டுல ஒரு இருக்கிற ஒரு பழக்கம். இந்த புலி வந்து இடது பக்கம் விழுந்தா, இறை விழுந்தா சாப்பிடாதான், வலது பக்கம் விழுந்தாதான் சாப்பிடுமா. ஒரு மானஸ்டன், ஒரு ரைட்டியஸ் இண்டிவிஜுவல். நான் அது மாதிரி ஒரு இடது பக்கம் விழுச்சுன்னா பண்ணியை விட்டுட்டு அடுத்த நாள் போய் ஒரு யானையை ரைட் சைட்ல விழுக வச்சு அடிச்சுட்டு தான் சாப்பிடும் அப்படின்னு சொல்லி ஒரு மானஸ்டன், ஒரு ப்ரெஸ்டீஜியஸ் அனிமலா டைகர் இந்த பாடல்ல பார்க்கணும். இந்த பாடல்ல மட்டும் இல்ல, தமிழ்ல இருக்க பழைய பழைய பல இலக்கியங்கள்ல இந்த கருத்தை காரணம். இது உண்மை கிடையாது, இது வந்து ஒரு லிட்ரரி ட்ரெடிஷன். அதே மாதிரிதான் புலியையும் அரசனையும் நம்ம வந்து பல இலக்கியங்கள்ல அரசனை சிங்கத்துக்கு கம்பேர் பண்ணுவோம். இஸ் அ லயன் அமாங் கிங்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். தமிழ் இலக்கியங்கள்ல புலிதான், சிங்கம் கிடையாது. பிற்காலத்துல வந்த இலக்கியங்கள்ல பார்க்கலாம், பட் முன்பெல்லாம் அப்படிதான். இப்ப புலியை பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல புகையிலிருந்து, ஒரு டென்ல இருந்து, ஒரு ஹைட்ல இருந்து வந்ததுன்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்க, எல்லா பூனையும் மாதிரி ஒன்று உடம்பெல்லாம் அப்படியே ஒரு ஸ்ட்ரெச் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் தான் கிளம்பும். அது மாதிரிதான் ராஜாவும் எதிரிகளை போருக்கு போறதுக்கு முன்னாடி சோம்பல்ல முடிச்சுக்கிட்டு ரெடியா கிளம்புறாரு அப்படிங்கிறது இந்த ஒரு புறநானூர்ல வர இன்னொரு பாடல் சொல்ற. இதுல சொல்ற வார்த்தையை பாருங்க, வயமான் அப்படிங்கிறது புலியோட பேரு. வடபுல மன்னர் வாட, கிங் கெட்ஸ் அவுட் ஆஃப் த, புலி எப்படி ஸ்ட்ரெச் பண்ணிட்டு வெளியே போதும் அதே மாதிரி to attack northern king. We do not know what. The king's name is Valuti. இப்ப சோம்பலை முறித்து அந்த வீரத்துக்கும் புலிய பார்க்கலாம். அரசனுக்கும் இன்னொரு உதாரணம், மற்றவங்கெல்லாம் மக்களை காக்க வேண்டும் என்பது அவனுடைய. இங்கிலீஷ்ல பாருங்க, with your righteous spotless scepter you offer protection as a tiger protects the cub. புலிக்குட்டிய புலி பாதுகாப்பது போல அரசா நீ வந்து மக்களை பாதுகாத்து வருகிறார் அப்படின்னு சொல்லி ஒரு இந்த பாடல். அரசாட்சியிலும் புலியை காணலாம். ஒரு வீரனுக்கு புலிய அடையாளமா சங்க இலக்கியங்கள்ல பல இடங்களில் பார்க்கலாம். இதை விட ஒரு நல்ல ஒரு பாடல் இருக்காது. புறநானூறுல வர்ற ஒரு பாடல், ஒரு போர் நடந்துட்டு இருக்குது. ஒருத்தர், அவர் அம்மாவோட பையன் வந்து போருக்கு வரலன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கேட்ட உடனே விசாரிக்கிறதுக்கு ஆளுங்க வர்றாங்க. அந்த அம்மா வெளியே வந்து கேட்கிறாங்க. அந்த அம்மா சொல்லுது, யூ ஸ்டாண்ட் அகெயின்ஸ்ட் த பில்லர் ஆஃப் மை ஹார்ட் அண்ட் ஆஸ்க் வேர் இஸ் யுவர் சன். ஐ ரியலி டோன்ட் நோ. திஸ் wound in the கர்ப்பபாத்திரம் was once a lair for that tiger. அந்த புலிக்கு இது ஒரு கர்ப்பபாத்திரம், ஒரு டென்னு மாதிரி இருந்தது. You can see him now in the battlefield. அவன் அங்கேதான் இருப்பான். ஏன்னா புலி, அவன் பிறந்த புலி, என் வயிற்றுல புலியா இருந்தவன் அப்படின்னு சொல்லி ஒரு அருமையான சங்ககால வீரனுக்கு அடையாளம் புலி. ஸோ இதுவரைக்கும் நம்ம பார்த்துல புலி ஒரு மானஸ்டன், வீரன், இறந்த பக்கம் விழுந்தா சாடாது, பசித்தாலும் புல் தின்னாது, பாதுகாவலன். புலி ஒரு நட்புக்கு ஒரு இலக்கணம். அப்படிப்பட்ட புலி இந்த மாதிரி விஷயங்கள்னால இதனின் பிரதிபலிப்ப புலிக்கு தமிழர்கள் தந்திருக்கும் பெயர்களில் காணலாம். புழுவை ஒரு பேர் அப்படின்னா கிராண்டியர். அதுக்கு இன்னொரு பேர் இருக்கு, brownish and yellowish. You see the tiger's color is brownish and yellowish, but at the same time it also means grandeur. ஊகம் அப்படின்னா wisdom, discernment. இதெல்லாம் புலியோட பேர்கள். வல்லியம் இன்னொரு பேரு, ஸ்ட்ராங், மைட். வடிவயம், மைட்டி. வெல்லுமா, அனிமல் விக்டோரியஸ். இதெல்லாம் இந்த மாதிரி பெயர்கள் புலிக்கு இதுன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்க கேட்கலாம், புலிக்கு இது மட்டும்தான் நான் கிடையாது. புலிக்கு தமிழ்ல 35க்கு மேற்பட்ட பெயர்கள் உள்ளன. 35 பேருக்கு மேல. அதுல 25 வந்து வடமொழியில ரொம்ப கம்மி.
அன்யூஷுவல். என்னை பொறுத்த வரைக்கும் நானும் மற்ற விலங்குகளோட பேரெல்லாம் பார்க்கும்போது வடமொழியில எப்பயுமே ஒரு 10-20% ஜாஸ்தி இருக்கும். யானை எடுத்துக்கிட்டீங்கன்னா தமிழ்ல என்னை பொறுத்த வரைக்கும் என்னோட லிஸ்ட் வரும் 112 names for the elephant, whereas Sanskrit has got 145 names. வெரி இன்ட்ரெஸ்டிங் சப்ஜெக்ட் யானையோட பெயர்களை. அதே ஒரு நாளைக்கு டைம் கிடைச்சா அதை பத்தி அதோட எட்டிமாலஜிக்கல் சிக்னிபிகன்ஸ் பத்தி ஒரு நாளைக்கு பேசலாம். அப்போ டைகருக்கு மட்டும் தமிழ்ல மிகுதியான பெயர்கள் சான்ஸ்கிரிட்ல விட தமிழ்ல. இன்னொரு புலி என்ற சொல் எதுல இருந்து வந்ததுன்னு ஒரு எட்டிமாலஜிக்கல் அனாலிசிஸ் நான் தேடி பார்த்தேன், கிடைக்கல. இப்போ டைகரோட ஸ்ட்ரைப்ஸ் பாத்தீங்கன்னா புல்லு மாதிரி யூ கெட் தி ஸ்ட்ரைப்ஸ். ஸோ அதோட வேர் சொல் புல்லா இருக்கலாம். ரெண்டாவது புலால் அப்படின்னா இறைச்சி. புலால் உண்பதால் புலிக்கு பெயர் புலி என்று வந்திருக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் புல்லை விட புலால் என்பது சரியான வேர் சொல்லாக படுகிறது. இப்ப புலி இந்த வரி அப்படிங்கும் போது தமிழ்ல பல பெயர்கள் வரியை பேஸ் பண்ணி இருக்கு புலிக்கு. அசாமீஸ் லாங்குவேஜ்ல புலிக்கு வந்து பாகு சொல்றாங்க. இப்போ பாக் கேம் ஃப்ரம் வியாகரா சான்ஸ்கிரிட். அந்த பாதியை கட் பண்ணிட்டாங்க, பாகு. பட் இட் இஸ் ஃப்ரம் சான்ஸ்கிரிட். ஒரிஜினல் நேம் இன் Assamese is Dekhiapatya. Dekhiapatya means fern leaf because the stripes look like fern leaves in the case of a tiger. தமிழ்ல வால்வரி ஒரு பேர். தமிழ் ஸ்வாட், வால் மாதிரி இருக்குது வரிகள் சொல்லி வால்வரி. வால் மட்டும் இல்ல, பல வரிகளை வச்சு பேர்கள் வச்சிருக்காங்க. வால்வரி, கொடுவரி, புயவரி, வயவரி, வரிவயம், வரிமா, பல்வரி, இந்த மாதிரி பல பெயர்கள் புலிக்கு வர்ற 35 பெயர்கள்ல வரிகளை பேஸ் பண்ணியும் சில பெயர்கள் உள்ளன. சங்க இலக்கியங்கள்ல புலியின் சூழல் பற்றி நிறைய இருக்கு. ஈகாலஜி ஆஃப் த டைகர் நிறைய விஷயங்கள் இருக்கு. மிகுதிப்படுத்தப்பட்ட சில பதிவுகள் உண்டு, எக்ஸாஜரேட்டட். சம்பார் தத்ரூபமான பதிவுகள் உண்டு. There are reference to prey species, cattle lifting. There are reference to man-eating tigers, stalking, pouncing, killing, even reference to dragging the kill, tiger revisiting the kill, and tiger with cubs. There are many references. Just one or two references about this, the fact that tigers are meat eaters. அப்ப இந்த அகநாறுல 3வது பாடல்ல பார்க்கலாம், புலவு புலி துறந்த களவு கழி கடுமுடை அப்படின்னா full bad order released by the flesh, left by the flesh smelling tiger. அப்போ யூஸ்வலி ஒரு வாட்டி கொண்டுச்சுன்னா பெரிய பிரேயா இருந்ததுன்னா புலி 2 தடவை 3 தடவை கூட சாப்பிடறதுக்கு மறுபடியும் வரும். அது பதுக்கி வச்சிடும் ஒரு இடத்துல, வீட்டுக்கு கொண்டு போய். திஸ் பர்டிகுலர் ரெஃபரன்ஸ், 2வது ரெஃபரன்ஸ், இது ஆல்சோ ஃப்ரம் அகநானூறு 8வது பாடல். அகநானூறு 72வது பாடல்ல இதே வருது. A big tiger kills a boar and drags its flesh. அந்த ஒன்ன கார்கஸ இழுத்து கொண்டு வைக்கிறது அப்படின்னு சொல்லி தன்னை விட பல மடங்கு வெயிட்டான கார்கஸ்லாம் இழுத்து கொண்டு மறைச்சு வைக்கும். ராத்திரி மறுபடியும் வந்து சாப்பிட்றதுக்கு வரும். இதுதான் புலியின் இயற்கை. இதை சங்க இலக்கியங்கள்ல காணலாம். 2வது, சங்க இலக்கியங்கள்ல பல இடத்துல கான்ஃபிளிக்ட் வித் ஹியூமன்ஸ் பார்க்கிறோம். அதாவது தண்ணியில் சிக்கிய புலி, அதை பத்தி 2-3 இடங்கள்ல வருது. அதுல பாத்தீங்கன்னா எகைன் கேழங்கிற வார்த்தை, தண்ணிக்கு வச்ச வலையில புலி மாட்டிக்குது அப்படின்னு சொல்லி நற்றிணையில ஒரு பாடல். இது வந்து இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன். In a trap set with stones in disguise, கன்சீல்டா வச்சிருந்த ஒரு டிராப்ல meant for wild boar. அதுல வந்து எதுக்காக வச்சிருக்காங்க, கிராப் ரைடிங். அது வந்து மில்லட்டை சாப்பிட்றதுனால a mighty tiger accidentally got badly entangled. இது இப்போது நீங்க பார்க்கலாம், கிராமத்து பக்கம் கண்ட்ரி பாம்ஸ் வைப்பாங்க, கனி வந்து அது பன்னியை கொள்றதுக்கு. ஆனா அதுல வந்து யானை குட்டி போய் கடிக்க போய் வெடிச்சு வாயெல்லாம் புண்ணாயிடும். ஆக்சிடென்டல் செகண்டரி ப்ராஜெக்ட். அதே மாதிரி நாய்களையும் வெறி நாய்களையும் சிறுத்தைகளையும் கொள்றதுக்கு ஆளுங்க பாய்சனிங் பண்ணுவாங்க. இருக்கிற
மாட்டோட உடம்புல போட்டு வச்சிருவாங்க, செத்து போன மாட்டோட. அந்த கார்கஸை வந்து சாப்பிடறதுக்கு வல்ச்சர்ஸ் வரும், அதுக்கு செத்து போயிடும் பாவம். அப்போ இன்டைரக்ட் செகண்டரி நான் டார்கெட்டட் பாய்சன். அது மாதிரி இப்பயும் பல இடங்கள்ல ஆளுங்க வந்து மானுக்காக வச்ச வலையில தண்ணியில புலியும் சிறுத்தையெல்லாம் அடிக்கடி மாற்றுறதை நம்ம இப்பயும் பார்ப்போம். இரண்டாவது கான்ஃபிளிக்ட் ஹியூமன்ஸ், வழியில் காத்திருக்கும் புலி. அதாவது இது பாலை லேண்ட்ஸ்கேப்ல வர்ற போயம்ஸ்ல, பாடல்கள்ல, சில வறண்ட கால பால்நிலத்துல வர்ற இந்த பாடல்கள்ல இந்த மாதிரி விஷயங்கள் பார்க்கலாம். நட்டினையில பாருங்க, ஆழியங்கு அரும்பொழி ஒற்றி வாழ்வரி, பாருங்க வாழ்வரி டைகர், கடுங்கண் வயப்புலி ஒடுங்கும். அதே மாதிரி a male tiger hides under the bushes and grass and stalks travelers on the small path in the evenings. மாலை நேரங்கள்ல மனுஷனை கொல்றதுக்கு புலிகள் காத்திருக்கும் என்பதையும் சங்ககால இலக்கியங்களை காணலாம். இது இந்த பக்கம். Now let us move to the incidents of people killing animals, அதாவது டைகர்ஸ். புலியை கொல்றதும் ஒரு ஒரு வீரமா, புலியை கொன்ற வீரர்களை பத்தி சீன இலக்கியங்கள்லையும் தமிழ் இலக்கியங்களையும் பார்க்கலாம். சீனாவில் 13ஆம் நூற்றாண்டுல தோன்ற ஒரு ஒரு நம்ம இதுல வந்து ஐம்பெரும் காப்பியங்கள்ங்கிற மாதிரி அங்க ஒரு 4 காப்பியங்கள் இருக்கு. அதுல ஒண்ணு வந்து வாட்டர் மார்ஜின்னு சொல்லி, அது என்னன்னா ஊசாங்கிற ஹீரோக்கு வேலையே கடைசியில ஒரு புலியோட ஒரு சண்டை போட்டு புலியை கொண்டுறாங்கிறது ஒரு ஒரு பயங்கரமான ஒரு சைனீஸ் லிட்டரரி ட்ரெடிஷன்ல வெரி இம்பார்ட்டன்ட் ஈவெண்ட். அதுல வந்து தமிழ்ல சங்க இலக்கியங்கள்ல பாத்தீங்கன்னா இதே மாதிரி புறநானூறுல புலிக்கடிமால் அப்படிங்கிறது ஒரு ஸ்டேட்மெண்ட் வரும். புறநானூறு 61வது பாடல். ஆக்சுவலி இட் மீன்ஸ் ஹீரோ ஹூ ஸ்லேட் த டைகர். ஐராவதம் மகாதேவன், famous archaeologist who is no more, who passed away a couple of years ago, அவர் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன்ல நிறைய வேலைகளை நிறைய ரிசர்ச் பண்ணியிருக்காரு. அந்த இண்டஸ் வேலியில there are no lions, there are no lion seals, only tiger seals. இந்த இந்த சீலை பார்த்துட்டு he says புலிக்கடிமால்ங்கிற பொன்னானூர்ல வர்ற அந்த term fits in as good a description for the Indus seal of this particular motif அப்படின்னு சொல்லி ஒரு he has made a statement. Now there are a lot of similarities. There is a lot of recent theories that suggest that Tamils are none other than people who have come from Indus. அது ரீசெண்டாக ஒரு புக் வந்திருக்கு, த ஜேர்னி ஆஃப் தி சிவிலைசேஷன் சொல்லி. அது வேணா நீங்க டாக்டர் பாலகிருஷ்ணன் எழுந்தது, அதை நீங்க வேணா படிச்சுப்பாங்க. இட்ஸ் வெரி திக் வால்யூம். இப்போ இதனால ரிஃப்ளெக்ஷன் என்னன்னா, சீனாவிலையும் சரி, ஈவன் இன் ஜப்பான் யூ கேன் see this ஊசாங், அந்த புலியை கொல்ற ஒரு மோட்டிவ், ஒரு சிலைகள்லாம் அங்க வச்சிருக்காரு பார்க்கலாம். தமிழ்நாட்டுல திருவண்ணாமலை கோயில்ல இன்னும் பல இடங்கள்ல இந்த ஹீரோ ஸ்டோன்ஸ், ஹீரோ டைகர், இது வந்து ரெண்டாவது வந்து திருப்பூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற ஒரு இடத்துல சூலத்துங்கிற இடத்துல இருக்கிற சிலைய படத்தை போட்டிருக்கேன். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு கலாச்சாரத்துல ஒரு அங்கமா ஆகி வருகிறது. கோயிலெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜாஸ்தி வந்து சிங்கத்தோட சிலைகள் தான் ஜாஸ்தி. அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. அதை நான் வேற ஒரு சந்தர்ப்பத்துல பேசுவதற்கு வாய்ப்பு கிடைத்தால் ஆரியன் லயன் அண்ட் திராவிடியன் டைகர் என்ற ஒரு தலைப்புல பேசுறதுக்கு வாய்ப்பு இருந்தால் மறுபடியும் இன்னொரு நாளைக்கு பேசலாம். இப்ப யார் இந்த புலிக்கடிமால்? ஒரு கடந்த வருஷம் நினைக்கிறேன், 2018ல மகாராஷ்டிரால ஒரு சாங்சுரியா ரிசர்வ் ஃபாரஸ்ட்லயே ஒரு மாங்க் வந்து புத்திஸ்ட் மாங்க் மெடிடேஷன்ல இருந்தாரு. அவரை வந்து ஒரு சிறுத்தை போட்டு தள்ளிச்சு. காப்பாத்துக்கு யாருமே இல்லை. They found only the carcass. Now this particular king, Pulikadimal, one of the researchers done by Mr. N. Subramanian, he mentions that the king was given the name because he had killed a tiger to save a ascetic monk. வடபால் முனிவன், அந்த பாடல்ல வருது வடபால் முனிவன். அந்த முனிவனை காப்பாத்தினால இவருக்கு பேரு வந்து புலிக்கடிமால் அப்படின்னு வந்ததுன்னு சொல்லி ஒரு ட்ரெடிஷன் இருக்கு. ஸ்லேயர்ஸ் ஆஃப் ட்ரெடிஷன்ல வந்து நம்ம பெண்களும் வீராங்கனைகள் நிறைய இருக்கிறதா நம்ம வந்து ஒரு கதையை கேட்டிருப்போம். யாருமே முறத்தால புலிய
துரத்துனாங்க அப்படின்னு சொல்லி. நான் இதுக்கு இயற்கைகளோட ஆதாரம் இருக்கான்னு சொல்லி தேடி தேடி பார்த்தேன். இது வரைக்கும் எனக்கு கிடைக்கல. I have asked many people. Nobody has managed to give me any reference from the literature. The only thing we have is a very interesting proverb. எடுப்பார் வழுவை, தடுப்பார் புலியை, கொடுப்பார் அருமை அப்படிங்கிற ஒரு proverb. It means they won't mind touching the molten iron. They won't even mind blocking and approaching tiger. But rare to see those who are willing to indulge in charity, those who are willing to give. அப்படிங்கிற ஒரு பழமொழி. இதெல்லாம் இது வரைக்கும் கிடைக்கல. பட் நம்மளோட ஃபோக்லோர்ல இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் யூஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன். பெண் வந்து முடக்கால புலிய கழித்தாங்க அப்படின்னு சொல்லி. அடுத்தது நான் வந்து சங்க இலக்கியங்கள்ல ஒரு பெக்யூலியாரிட்டி என்னன்னா, வெரி அப்சூட் ரியலிஸ்டிக் ஃபானல் அண்ட் ஃப்ளோரல் கம்பேரிசன்ஸ் ரொம்ப ரியலிஸ்டிக்கா இருக்கும். ஒரு 38 வகையான கம்பேரிசன் நான் நோட் பண்ணி வச்சிருக்கேன். மேபி another day I will talk about it. Very very interesting. Just to start with, I will start with 2 examples before moving on to the tiger. புன்னை மரம் அப்படிங்கிறது வந்து கேலோஃபிலம் யூனோஃபிலம். இட்ஸ் an evergreen coastal lowland forest tree. கேலோஃபிலம் யூனோஃபிலம் அந்த buds வந்து இட்ஸ் கம்பேர்ட் வித் பல்லியோட முட்டைகள். அதே மாதிரி இந்த இலவம் பஞ்சு பகுதி வெடிச்சதை வந்து இதெல்லாம் ஜஸ்ட் 2 எக்ஸாம்பிள்ஸ். இந்த அணிலோட ஸ்ட்ரைப்ஸ் கம்பேர் பண்றாங்க. ரொம்ப தத்ரூபமான கம்பேரிசன்ஸ். புலியை பொறுத்த வரைக்கும் ஒரு கம்பேரிசன் நான் இலக்கியங்கள்ல அடிக்கடி பார்த்தேன். அது என்னன்னு ரொம்ப காலமா மந்தைய பிடிச்சிட்டு தான் நேர்த்திக்கு தான் டக்குன்னு புரிஞ்சுது என்ன அப்படின்னு சொல்லி. வாழைக்கொலையும் டைகரோட ஃபுட் என்ன சம்பந்தம் பார்க்கும்போது இதுதான். Now I could not manage. I failed to get a very good, very சின்ன ஒரு வாழைக்கொலைய, சின்ன பழுக்காத முதிராத சின்ன வாழைக்கொலையோட கட் பண்ணி பார்த்தீங்கன்னா it looks like a footprint of the tiger. So this is டைகரை பொறுத்த வரைக்கும் இது இல்ல முக்கியம். டைகரை பொறுத்த வரைக்கும் இந்த ஃபானல் அண்ட் ஃப்ளோரல் கம்பேரிசன்ல இதை மிஞ்சிக்கவே முடியாது. வேங்கை என்ற மரத்தை புலியோடு கம்பேர் பண்றாங்க. இன்ஃபேக்ட் one of the 36 odd names for tiger in Tamil is வேங்கை. வேங்கைனா மரமும் அந்த மரத்துக்கு பூதான், ஹீரோகாப்பஸ் மார்சுபியம், இந்தியன் கைனோட்ரி அப்படின்னாங்க வேங்கை. அந்த புலியோட தோலையும் அந்த பூக்கள்லாம் அவருடைய படர்ந்து இருந்ததுன்னா புலியோட தோல் மாறுதுன்னு சொல்லி ஒரு poetic exaggeration. Not necessarily exactly they don't look like that, but it's a poetic exaggeration. இது ஒரு லிட்டரரி கன்வென்ஷன். தமிழ் இலக்கியங்கள்ல அங்கங்க சங்க இலக்கியங்கள்ல குறிப்பா பார்க்கலாம். இது இந்த அகத்துல 16 வர இந்த பாடல் வந்து பெண்கள் வந்து they go to the forest for collecting minus forest produce. அங்க வந்து பாறை மேல விழுந்து கிடக்கிற வேங்கை பூக்களை பார்த்து பயந்து புலின்னு சொல்லி வர்றாங்க. So this is the translation. The other day when we went with our friends to pluck vengai flowers on tree branches with clusters, we heard people shouting tiger tiger. இப்ப ஆளுங்க மட்டும் இல்ல, மற்ற விலங்குகளும் பயந்துட்டு ஓடி வருதுன்னு சொல்லி இலக்கியங்கள்லாம் பார்க்கணும். குரங்கு, மாடு, யானை இதெல்லாம் வந்து புலியை பார்த்துட்டு, புலியை பார்க்கல, அந்த மரம் பூட்டுறதுக்கு கீழே விழுந்திருக்கிறத பார்த்து புலியை நினைச்சிட்டு ஓடி வர்றதா இலக்கியங்கள்ல ஒரு poetic exaggeration சங்க இலக்கியங்கள்ல காணலாம். This is another extreme, very interesting poem from கலித்தொகை. கலித்தொகையில வர்ற ஒரு நல்ல ஒரு வேங்கை மரத்தையாவது அந்த வேங்கை பூக்கள் நினைச்சுக்கிட்டு பீஸ், அதாவது தேனீக்கள் வந்து மிஸ்டேக்கன் ஐடென்டிட்டி, அது புலிக்கு பின்னால் சுற்றி வருது. But at the same time they are confused where to go. Either to go to an elephant in must. You know, this is a scientific fact. The must secretions of elephants attract insects, not necessarily only bees. It attracts insects because of a hormone there called corntalin. Dr. Krishnamurthy was involved in part of the research team that did a lot of work on the chemical composition of the must in elephants. In the must, I have a video uploaded on the internet. அதுல வந்து ஒரு மஸ்ட் எலிஃபண்ட் போகுது, அது போகும்போது கூட நிறைய இன்செக்ட்ஸ் இருக்கும். Of the bees in the poem, என்ன சொல்றாங்கன்னா, the bees are confused. The proud bee
flits back and forth between a tusker flowing in full mast and a victorious tiger with pretty stripes. அப்போ இது ஒரு வகையான poetic exaggeration. இது வந்து comparing Vengai tree to tiger itself an exaggeration. It is an over exaggeration. இப்படி புலியை பத்தி பல இடங்கள்ல நம்ம இலக்கியங்களை பார்க்கலாம். இரண்டாவது, பண்டைய தமிழர்கள் ஸ்கேர்க்ரோவா டைகரை யூஸ் பண்ணிருக்காங்க. கிராப் ஃபீல்ட்ல டைகரை ஸ்டஃப்ட் டைகரை வச்சு யூஸ் பண்ணிருக்காங்க. லைக் ஸ்கேர்க்ரோ டு டிரைவ் அவே herbivores from coming and crop riding. Recently, US every year they have this competition, regional level competition to come out with the best scarecrow. அதுல ஒரு வருஷம் வந்து I think 2016 or something, someone used a tiger as the scarecrow, got the first prize. ரெண்டாவது வந்து இன்னொரு விஷயம், புலி நகங்களை பேஸ் பண்ணி பல தாவரங்களுக்கு பெயர்கள் உண்டு. புலி நகம், இப்போ புலி நகம் அப்படின்னா கேசியா சப்போரா கொன்றை மரம் இருக்கு. புலி நக கொன்றைன்னு ஒன்று இருக்கு. இப்போ லுக் அட் தி ஃபிளவர் பட் யூ கேன் see that it looks like a hook. அந்த புலியோட நகம் மாதிரி இருக்கனால புலி நக கொன்றை. புலி வந்து ஒரு மாட்டையோ ஒரு காரையோ ஒரு தன்னோட இறையை அடிச்சுட்டுன்னா நகத்துல எல்லாத்துலயும் என்ன இருக்கும்? ரத்தம் இருக்கும். அப்போ poets compare the blood-soaked nails of a tiger to கல்யாண முருங்கையோட flower buds. இந்த பாருங்க, tiger whose blood-stained claws look like முருங்கை buds அப்படின்னு சொல்லி அதை நான் ஒரு பாடல்ல பார்க்கலாம். இது மட்டும் இல்ல, புலியோட பல்ல வந்து பண்டைய தமிழர்கள் ஆபரணங்களா யூஸ் பண்ணிருக்காங்க. குறுந்தொகையில ஒரு பாட்டு, புலிப்பல் தாலி. தாலினா மாலை, நாட் நெசசரிலி நம்ம போடுற கட்டுற தாலி. புதல்வர் பல் புலிப்பல் தாலி முன்தலை சிறார். இது இன்னொரு பாடல் புறநானூறுல, ஒன்னு குறுந்தொகையில இருந்து புறநானூறு. So it shows that ancient Tamils used the teeth of tigers as garland. In fact, அப்போ இன்னும் பல காலத்துல யானையோட தந்தங்களை வச்சு பென்சே போட்டுருக்காங்க. அப்படியும் பாடல்கள் இருக்கு. பணக்கார லேண்டோட இருப்பான். இப்ப புலி தமிழை பார்க்கும்போது, புலியை பார்க்கும்போது தென்மொழி வடமொழி இலக்கிய வழக்குல வந்து ஒரு வித்தியாசம் பார்க்கலாம். சங்க இலக்கியங்கள்ல பாத்தீங்கன்னா புலியும் யானையும் எப்பயுமே ஒரு கான்ஸ்டன்ட் எனிமிட்டி இருக்கு ரெண்டுக்கு இடையில. ஜஸ்ட் லைக் ஒரு முன்ஜென்ம விரோதம் மாதிரி. இப்ப திருக்குறள்ல வரல ஒரு குறளை எடுத்து காட்டியிருக்கேன் நான். பல இடங்கள்ல வரும். Always they are in constant enmity between each other. வடமொழி இலக்கியங்கள்ல the place of the tiger is taken by the lion. It is between the lion and the elephant. சங்ககாலத்துல மட்டும்தான் பிற்காலத்துல வந்து அந்த இலக்கியம் அதாவது பக்தி காலத்துல வந்து இலக்கியங்கள்ல தமிழ்ல அப்பதான் வந்து the role of the tiger is replaced by the lion. It is purely due to a northern influence. But in Sangam literature, it is invariably the tiger and the elephant that is in constant enmity with each other. தென்னாட்டு புராணங்கள்ல புலி வாகனமா இருக்கும். வடநாட்டு கடவுள்களுக்கு புலி வாகனமா இல்லை. ஒரு உதாரணம் சொல்றேன், ஐயப்பனோட வாகனம் புலி. மகாதேஸ்வரர் கர்நாடகால MM ஹில்ஸ் ஒரு இடம் இருக்கு. அங்க இருக்கிற மகாதேஸ்வரோட வாகனம் வந்து புலி. இப்ப நீங்க கேட்கலாம், துர்காவோட வாகனமும் புலிதானே? கிடையாது. துர்கா ஒரிஜினல் வாகனம் வந்து லயன். துர்கா சப்தசபை ஆர் தேவி மகாத்மியா, அதான் நேம் ஃபார் இட். அதுல கிளீனா போட்டு லயன் வாஸ் த வெஹிக்கிள் ஆஃப் துர்கா, நாட் த டைகர். டைகர் இஸ் லேட்டர் டெவலப்மெண்ட். தமிழ் இலக்கிய வரலாற்றுல புலி வந்து நான் சொன்ன ஒரு முக்கிய அம்சத்தை வச்சு இது வந்து சங்க இலக்கியம். நம்முடைய ஒரு லுக்கிங் அட் தி ப்ரொபோர்ஷன், ஃப்ரீக்வன்சி ஆஃப் அக்கரன்ஸ். சங்க இலக்கியம், பதினெண் கீழ்கள், எத்திக்கல் லிட்ரேச்சர், டிவோஷனல் லிட்ரேச்சர், ஆக்டிவ் பிலாசாபிக்கல் லிட்ரேச்சர். ஆக்டிவ் பிலாசபிக்கல்னா இந்த கம்பராமாயணம், சேக்கியார் எழுதிய பெரிய புராணம், இதெல்லாம் வந்த காலங்கள். அதுக்கப்புறம் மற்ற அவையார்கள் அவங்க எல்லாம் வந்த எத்திகோ டிவோஷனல் பீரியட். இதுல பாத்தீங்கன்னா
எப்பயுமே புலியின் சதவீதம் எப்பயுமே ஜாஸ்தி. இப்ப மஞ்சள் வந்து சிங்கம். ஆல்வேஸ் tiger, you will find tiger mentioned more frequently than the lion, unlike the North Indian literatures, Indo-Aryan literatures. I will talk about it later if I get an opportunity to speak about Aryan and Dravidian scenarios with respect to lion and tiger. It's a very serious topic. It will be more data oriented, not like this. இப்போ இந்த விகிதம் வந்து சங்க இலக்கியத்துல பாத்தீங்கன்னா சிங்கம் நெக்லிஜிபிள். Over 15 references to a tiger, you will find a lion being mentioned somewhere. திராவிட கலாச்சாரத்துல ஒரு முக்கியமான விஷயம், புலி வந்து also in culture, not necessarily mentioned in literature, in folklore. அந்த தமிழகத்துல புலி ஆட்டம், கேரளால போட்டீங்கன்னா ஒரு தெருக்கூத்துது, கேரளால போனீங்கன்னா புலிக்களி அப்படின்னா தமிழகத்துல புலி ஆட்டம். இந்த புலி ஆட்டம் வந்து தமிழகத்துல ரொம்ப இந்த காலத்துல ரொம்ப கம்மி ஆயிடுச்சு. இட் இஸ் ஆக்சுவலி ஆஸ் அ ட்ரெடிஷன் இட் இஸ் வெரி ரேர் தீஸ் டேஸ். இப்போலாம் ஜல்லிக்கட்டுல ஆழ்ந்து இறங்கிட்டாங்க, புலியை பத்தி அவ்வளவு கவலைப்பட கிடையாது. ஆந்திரால இதுக்கு இப்ப இதே புலி ஆட்டத்துக்கு பேர் வந்து புலி வேஷம், துளுநாட்டுல வந்து பிலி வேஷம், கர்நாடகால வந்து புலி வேஷம். இதெல்லாம் சவுத் இந்தியன் ஸ்டேட்ஸ். Interestingly, you can see the impact of this South Indian tiger dance spilling over to the neighboring states like southern part of Orissa. அங்க வந்து பாகநாச்சா, அங்க புலி கிடையாது, புலி கிடையாது, பாகநாச்சா. கோவாவில் வாகவேசு, பாகு tiger. You can see that it's just a spillover of South Indian tradition. Now you can ask me, பெங்கால் டைகர் வடமாநில புலியாட்டம் கிடையாதா அப்படின்னு சொல்லி. உதாரணத்துக்கு பங்களாதேஷ் கிரிக்கெட் போர்டோட லோகோவே டைகர். இந்த பங்களாதேஷ்காரங்க கிரிக்கெட் மேட்ச்ல பார்க்கும்போது நிறைய புலியை வச்சு ஆடிட்டு இருப்பாங்க. அப்கோர்ஸ் தே ஹேவ் அ டைகர், சுந்தர்பன். ஆனா இது அந்த கலாச்சாரத்தை டைகர் டான்ஸ் கிடையாது. இட்ஸ் ஒன்லி சிம்பாலிக். இட்ஸ் ரீசன்ட் டெவலப்மெண்ட், வெரி ரீசன்ட் டெவலப்மெண்ட். அவங்க ஜெயிச்சாங்கன்னா, பங்களாதேஷ்காரங்க ஜெயிச்சாங்கன்னா அந்த நாகின் டான்ஸ் ஆடுவாங்க, பாம்பாட்டம். ஒரு கான்ட்ரவர்ஷியல் டான்ஸ் பார்க்கலாம் நீங்க பங்களாதேஷ் டைகர் டான்ஸ். அது மட்டும் இல்ல, இந்த பங்களாதேஷ்க்கு வந்து நேஷனல் ஃப்ரூட் ஜாக் ஃப்ரூட் அப்படின்னு சொல்றாங்க. ஜாக் ஃப்ரூட் இஸ் தி நேஷனல் ஃப்ரூட் ஆஃப் பங்களாதேஷ். Unfortunately, jackfruit is introduced. It's not native to Bangladesh. Jackfruit is in Western Ghats endemic. புலியை வந்து அநேகமா பங்களாதேஷ்காரங்க another 50 years மறந்துட வேண்டியிருக்கும். ஏன்னா அவங்களோட புலியெல்லாம் சுந்தரவன புலிக்காடுகள் இருக்குது, அதெல்லாம் மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட். இந்த குளோபல் வார்மிங் காரணத்துல ஒரு another 40-50 yearsல அதெல்லாம் கம்ப்ளீட்டா சப்மர்ஜ் ஆக சான்ஸ் ரொம்ப ஜாஸ்தி. They may have to look for some other animal after 50 years. இறுதியாக சின்ன ஒரு 2-3 ஸ்லைட்ஸ். இந்த நம்ம டைகரை வந்து பேந்த்ரா டைக்ரிஸ் அப்படிங்கிற இந்தியன் டைகரை we call it Royal Bengal tiger. Actually, it deserves to be called the Royal Dravidian tiger. உலக கலாச்சாரங்களில் புலியை பார்க்கும்போது எந்தெந்த கலாச்சாரங்கள் புலி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது, this is the historical distribution map of the tiger. You can see we have this Caspian tiger on the west. அப்புறம் இந்த சிகப்புல இதெல்லாம் பாஸ்ட் டிஸ்ட்ரிபியூஷன். அந்த டார்க் ரெட் இருக்கிறது தான் 1900 இருக்கிற ஸ்டேட்டஸ் தான். அது 1990 இருக்கிற ஸ்டேட்டஸ் தான். யூ கேன் see this dark red color. பிரசன்ட் டிஸ்ட்ரிபியூஷன் அதுவே பயங்கர ஹெவிலி ஃபிராக்மெண்டட். அப்போ நம்ம வந்து ஒரு 95% ஆஃப் தி பாஸ்ட் ஹிஸ்டாரிக்கல் டிஸ்ட்ரிபியூஷன் ரேஞ்ச் ஆஃப் த டைகரை வந்து அழிச்சிட்டோம். வாட் வி ஹேவ் இஸ் ஓன்லி ரெமினன்ட்ஸ். இந்த மேப்ல வந்து இந்த இருக்க கண்ட்ரீஸ்ல எல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா only 2 countries, India and China, have preserved a long literary tradition. Linguistically, ரொம்ப பழசு. இந்தியாவில் இருக்கிற languages, I am talking about Sanskrit, Tamil, Pali and Prakrit. சைனீஸ்ல அதே மாதிரி சைனீஸ் லாங்குவேஜ்ங்கிறது ஒரு பெரிய குரூப். அதுல இப்போ வந்து அவங்க பேச வந்து மேண்ட்ரின். இந்த ரெண்டு let us look at each country. Literature, their literature starts with 750 BC. Inscriptions they have as old as, even older than 1000 BCE. The language is still spoken as Mandarin, which is the official language.
India only literary history, which starts with Rig Veda, approximately dated as 1300 BC. Inscriptions, 500 BCE. The latest information, we are getting more information, which is Tamil. Sanskrit inscriptions appear only in the as late as 1st century AD. Prakrit, of course, we have several inscriptions as old as Tamil. Now Tamil seems to be overtaken. Indus script that is another script. Unfortunately, it is not yet deciphered. The most important point is 60% of Indian inscriptions come from Tamil Nadu. Of that 60%, only 5% belong to other languages. So the 95% of the 60% are Tamil inscriptions. And Tamil, it is still spoken. அதனால திராவிட மொழியில மட்டும்தான், நாட் இன் சான்ஸ்கிரிட் லிட்டரேச்சர், தமிழ் இலக்கியத்துக்கு முக்கியத்துவம் வருகிறது. வடமொழி இலக்கியங்கள்ல சிங்கம் தான். இறுதியாக என்னோட டாக்கை நான் கூகுள் ஆரம்பிச்சேன், கூகுளே முடிக்கிறேன். நீங்க டைகரின் தமிழ் தமிழ்ஸ் அப்படின்னு சொல்லி நீங்க தமிழகம் கூகுள்ல போட்டீங்கன்னா ஒரு 2 ஆர்டிகல் எழுதுனது நான் எழுதுனது ரீசெண்டா. அதுக்கப்புறம் அவ்வளவுதான். அதுக்கப்புறம் ஒரு ஆர்டிகல் பார்க்க முடியாது. ஆனா டைகர் அண்ட் சைனீஸ் லிட்ரேச்சர் அப்படின்னு போட்டீங்கன்னா ஒரு விக்கிபீடியா பேஜே இருக்குது, இன்னொரு பேஜ் இருக்கு, பல கட்டுரைகள் எழுதியிருக்காங்க புலியை பற்றி. ஹவு இம்பார்ட்டன்ட் இஸ் டைகர் இன் சைனீஸ் லிட்ரேச்சர், டைகர் கல்ச்சர். தமிழ்ல ரொம்ப கம்மி. அதுல ஒருத்தர் அன்னு ஜாலியா சொல்லி 2018 எழுதின ஒரு ஆர்டிகிள், we had a project on history of tiger in China and Southeast Asia, not Asia full. அதுல ஒரு முக்கியமான கன்க்ளூஷன், டைகர் இஸ் both a revered entity as well as a hunted beast. தமிழ் வரைக்கும் தமிழ்ல பார்த்தோம் அதே மாதிரி தான். It was revered, it was respected, people had pride, and of course it was killed also occasionally. Of course, definitely, probably not like the Chinese. இது என்னோட கடைசி ஸ்லைடு. இதுல டைகர் we all know it's a flagship species, முதன்மை இனம். ப்ராஜெக்ட் டைகர் 1973ல கொண்டு வந்தோம் இந்தியாவில், இந்திரா காந்தி பீரியட்ல. அது வரைக்கும் இந்தியாவின் தேசிய விலங்கு சிங்கம். கைலாஷ் சங்கலா ஃபர்ஸ்ட் டைரக்டர், ப்ராஜெக்ட் டைகர் டைரக்டர், அவர் சொல்றாரு ஒரு இன்ட்ரெஸ்டிங் ரிமார்க். The lion ruled India for more than 2000 years. அவரா சொல்ற மௌரியன் எம்பையர் காலத்துல இருந்து lion தான் எல்லா கோயில்ல எல்லாத்துக்குமே lion தான். Now the tiger has got the right place it deserves அப்படின்னு சொல்லி ஒரு இம்பார்ட்டன்ட் ஸ்டேட்மெண்ட் ஒன்று இருக்கு. இந்த ப்ராஜெக்ட் டைகர் எதுக்காக பண்ணா அப்படின்னா, it was a flagship species. By protecting tiger, you protect forest, and by protecting forest, you protect the tiger. இது தமிழ்ல பழமொழி நான் ஒரு இலக்கியத்துல, புதற்கு புலியும் வலியே புலிக்கு புதலும் வலியாய்விடும் அப்படின்னு ஒரு பாடல் வரும். What does it mean? Tiger's presence is an asset to the forest, so also the forest an asset for the tiger. இதை சொல்லி என்னுடைய இந்த பிரசன்டேஷன், இந்த உரையை முடிக்கிறேன். இதுக்கப்புறம் ஏதாவது கேள்விகள் இருந்தால் நீங்க கேட்கலாம். நன்றி. ரொம்ப நல்லா இருந்ததுண்ணா உங்க பிரசன்டேஷன். நிறைய இன்ஃபர்மேட்டிவா இருந்தது, நிறைய தெரியாத விஷயங்களா இருந்தது. ரொம்ப நன்றிங்கண்ணா உங்க பிரசன்டேஷனுக்கு. சில கேள்விகள் வந்திருக்குண்ணா. ஒண்ணு முதல் கேள்வி அந்த சங்க இலக்கிய காலத்துல மக்களுக்கு நிறைய கான்ஃபிளிக்ட் பத்தியும் கன்சர்வேஷன் பத்தியும் ஒரு நாலேஜ் இருந்தது. ஆனா இந்த காலத்துல இருக்கிற மக்களுக்கு அது இல்லையா அப்படிங்கிற மாதிரி நம்ம டாக்டர் கலைவாணன் அண்ணா கேட்டிருக்காரு. இந்த காலத்துல ஜனத்தொகை கம்மி, கன்சர்வேஷன் பத்தி நினைப்பு இருந்ததா இல்லையான்னு சொல்ல முடியாது. அப்பெல்லாம் இயற்கையோட வாழ்ந்தாங்க, தத்ரூபமா ஒவ்வொன்றையும் விவரிச்சாங்க. சின்ன வயசுல இருந்து பார்க்கும்போது the only thing that they saw moving was birds, animals, flowers and vegetation. இதெல்லாம் கவனிச்சாங்க. இப்பெல்லாம் சின்ன பசங்களை என்ன பாக்குறாங்க? காரை பாக்குறாங்க. ஸ்விஃப்ட் அப்படிமா, ஸ்விஃப்ட் டிசைர் அப்படிமா, ஸ்விஃப்ட் டிசைர் எக்ஸ் அப்படிமா.
அப்படி ஸ்பீஷீஸ் சப்ஸ்பீஷீஸ் இதுல காரு பைக் இதெல்லாம் பார்த்து அவரோட கவனம் வந்து இதுக்கு நான் ரியல் லைஃப் எக்ஸாம்பிள சொல்ல பண்ணுவோம் சொல்ல முடியும். எப்படி குழந்தைங்க who were born in Kerala in the urban rural places when they go to places like Dubai, how kids change. அந்த மாதிரி இயற்கையோட இணைந்து வாழ்ந்தது கிடையாது. இப்போ நம்ம இயற்கையோட தெரிஞ்சிருக்கோம். அதனால வந்து நுணுக்கமா எதையுமே கவனிக்க கிடையாது. You cannot say that people those days were very conservation oriented. அந்த காலத்துல ஜனத்தொகை கம்மி, அக்ரிகல்ச்சர் தான் பண்ணாங்க ஒழிய இந்த டெவலப்மெண்ட், ஜிடிபி, growth இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கிடையாது. பொல்யூஷன் இருந்திருக்காது கம்ப்ளீட்டா. இம்பாக்ட் ஆன் தி என்வாயன்மெண்ட் would have been less. அதே ஆளுங்க நம்ம வந்தோம், அதே ஆளுங்க நம்ம இப்ப இருக்கோம். இப்போ நம்மளோட தேவைகள்லாம் வேற. So we have a lot of things to learn from the past, but we have to consider the reality of the present also. ஆனா சங்க இலக்கியங்கள் சார்ந்த உங்க தீவிர செயல்பாடுகளுக்கு எது துவக்க புள்ளியா இருந்தது அப்படின்னு கேட்டிருக்காங்க. துவக்க புள்ளியாக இருந்தது அப்படின்னா சங்க இலக்கியங்களும் கிடையாது. எனக்கு வந்து எல்லா இலக்கியங்களும் கிடையாது. எப்படின்னா இது வந்து ஒரு 21 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பொதுவா நாம வந்து ஒரு கன்சர்வேட்டிவ் ஃபேமிலியில வந்தது, ஒரு ரிலீஜியஸ் ஓரியன்ட் ஃபேமிலியில பிறந்த நான், குடும்பம் சூழ்நிலை எல்லாமே இதுதான் பெருசு, இதை விட்டா எதுவும் கிடையாது, இதுதான் ஒரே வழி, ஒரே மார்க்கம், இதுதான் எல்லாரும் பின்பற்றணும் அப்படிங்கும்போது அது எப்படி நீ சொல்ற மற்ற மார்க்கத்தெல்லாம் படிச்சிருக்கியா? இல்லை, அவன் மார்க்கத்தையே அவங்க படிச்சிருக்க மாட்டான். அப்படி வந்து நம்ம படிக்க ஆரம்பிச்சோம், ஃபர்ஸ்ட் திருக்குறளை படிக்க ஆரம்பிச்சோம். அப்புறம் மற்ற இலக்கியங்கள், if you want to say that mango is the tastiest fruit in the world, you should have tasted all the fruits. You cannot make a statement without tasting all the fruits. Say that mango is. அதனால நான் பல இலக்கியங்களை படிக்க ஆரம்பிச்சேன். சங்க இலக்கியங்கள் நூல்லாம் என்னோட நண்பர் திருமுருகன் ஒருத்தருக்காக இருக்காரான்னு தெரியல. அவர் தான் வந்து ஒரு வியட்நாம் ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி ஃபுல்லா ஒரு தமிழ்ல வாங்கி கொண்டாரு. அப்போ my wife used to ask me, why did you buy, you are not going to read? ஒரு நாளைக்கு டைம் வரும்னு சொல்லி அது ஒரு 3-4 வருஷத்துக்கு அப்புறம் தான் தொட்டேன். பட் இட் இஸ் a wealth of information, especially the floral and faunal comparison வந்து இந்த ரியலிஸ்டிக் டிஸ்ட்ரிக்ட். அப்கோர்ஸ் எல்லா இலக்கியங்களிலும் 3 வகையா படிக்கலாம். ஒன்று வந்து ரெஸ்பெக்ட் எனி இன்ஃபர்மேஷன் ஆன் ஃப்ளோரா அண்ட் ஆன் நேச்சர். It may be realistic and mythical. யாழிங்கிற ஒரு விலங்கு இருக்குது, பறக்கும் ஒட்டகம், அந்த மாதிரி ஃபார்மேஷன்ஸ். இன்னொன்று வந்து poetic exaggeration, உண்மையை பேஸ் பண்ணது அண்ட் எக்ஸாஜரேஷன். இது 3 இருக்கு. தமிழ் இலக்கியங்கள் எந்த ஒரு இலக்கியம் இந்த அளவுக்கு ஒரு ரியலிஸ்டிக் டிஸ்கிரிப்ஷன் நேச்சரை பத்தி பார்த்தது சங்க இலக்கியங்களை மட்டும்தான். அண்ணா இன்னொரு கேள்வி வந்திருக்குன்னா, மக்கள் வந்து ஒரு காலத்துல புலிகள் வந்து நாடு முழுக்க இருந்தது அப்படின்னு சொல்றாங்க, இப்ப இந்தியா முழுக்க இருந்தது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா கொஞ்ச காலம் கழிச்சுதான் அது மைக்ரேட் ஆகி ஹிமாலயாஸ்க்கு போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அது உண்மையா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்தியா ஃபுல்லா தான் இருந்தது, இந்தியா முழுக்க நிறைய இருந்தது. ஆனா கொஞ்ச காலம் கழிச்சு அது மைக்ரேட் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆமா, புலி இப்பயும் இருக்குது. புலி வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங் திங் இஸ், இந்திய துணைக்காண்டம் வந்து ஆசியா துணைக்காண்டம் ஆசியாவோட மோதனப்போ which happened around 10 to 15 million years ago. அப்போ நம்ம இந்தியால வரும் எலி, ஸ்மால் ரோடன்ஸ், ஸ்மால் மேமல்ஸ் இருந்தது. ஆசிய துணைக்காண்டத்துல மோதினதுக்கு அப்புறம் தான் பல விலங்குகள் இந்திய துணைக்காண்டத்துக்கு வந்தது. அதுல புலியும் உண்டு. ஆனா புலிக்கு ஒரு என்ன ஸ்பெஷாலிட்டினா, இட்ஸ் a very recent entrant to the Indian subcontinent. இந்த புலியோட எவிடன்ஸ் எல்லாம் இருக்கு. தற்கால எவிடன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ஒரு 10,000 வருஷத்துக்கு முன்னாடி தான், 10,000-12,000 வருஷத்துக்கு முன்னாடி இந்தியாவுக்கே வந்திருக்கு புலி. அங்கிருந்து வந்து மான்சூரியன் சைடு அந்த பக்கம் வந்து அப்படியே வந்து ஸ்ப்ரெட் ஆகி உங்களுக்கு வந்து கன்னியாகுமரி அந்த பக்கத்துல இருக்க பெட்பார், நெய்யார், வயல, சஞ்சிதி வரைக்கும் புலி இருக்குது. அதுக்கு மேல ஸ்ரீலங்காக்கு போக முடியல. The probable reason is, அப்போ வந்து அந்த ஸ்ரீலங்காவுக்கும் அதுக்காக அந்த கனெக்டிவிட்டி, நம்ம ராம் சேதுபுரம்
அரைஞ்சு போன டேம். அது வந்து தீர்ந்து போச்சு. டைகர் could not cross the oceans and reach step on the islands and reach ஸ்ரீலங்கா. ஆனா ஸ்ரீலங்கால வந்து புலி கிடையாது, விடுதலை புலிகள் மட்டும் தான் இருந்தது, அதுவும் போச்சு. ஆனா அடுத்த கேள்வி, சங்க காலத்துல கரடி குறித்து உங்கள் ஆய்வு பற்றி சொல்ல முடியுமான்னு கேட்டிருக்காங்கண்ணா. கரடி, சங்க காலத்துல கரடிக்கு வந்து தமிழ்ல வந்து ஒரு 15 பேர் இருக்கு. ஒளியங்கிற ஒரு பேர், 15 பேர். சான்ஸ்கிரிட்ல நான் சொன்னேன், எல்லா லாங்குவேஜ் எல்லா அனிமல்ஸ்க்கும் ஜென்ரலா ஒரு 10-20% ஜாஸ்தி இருக்கு சான்ஸ்கிரிட்ல பொதுவா. புலிக்கு கரடிக்கு வந்து ஒரு 19 பேராவது வடமொழிங்க இருக்கு, தமிழ்ல ஒரு 15. நான் சொன்னேன் அப்ரூபமான டிஸ்கிரிப்ஷன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி. சங்க இலக்கியங்கள் அகநானூறு பாடல் எல்லாம் பாத்தீங்கன்னா, அகநானூறு பாடல்ல தான் ஜாஸ்தி உங்களுக்கு நிறைய நேச்சரை பத்தி இருக்கு. ஏன்னா அகநானூறு பாடல்கள் எல்லாம் நெடுங்கதைகள், நெடுந்தொகை. அது வந்து பெரிய பெரிய பாடல்களுடைய, அதுல வந்து கருப்பொருள், உரிப்பொருள், முதற்பொருள் எல்லாமே சேர்க்கறதுக்கு நல்ல இடம் வகுக்கும் பெரிய பாடல்கள். அதுக்கு அடுத்தது நற்றிணை, குறுந்தொகையில ரொம்ப சின்னது, அதுல நேச்சர் பத்தி எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம். அப்போ ஒரு முக்கியமான பாடல் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுக்கு நமக்கு பொதுவா எல்லாத்துக்கும் தெரியும், கரடி வந்து நம்ம இந்தியன் கரடி ஒரு ஸ்பெஷல் ஸ்பீஷிஸ். அது வந்து ஒரு அனிமல் வித் பேர் வித் anatomical peculiarities. உலகத்துல 8 ஸ்பீஷிஸ் இருக்கு, இன்க்ளூடிங் தி பாண்டாவும் சேர்த்தோம்னா 8 ஸ்பீஷிஸ். அதுல ஸ்லாத் பேர்ங்கிறது வந்து தடை முடி இருக்கிற ஸ்லாத் பேர் வந்து ஒரு யூனிக் ஸ்பீஷிஸ். அது என்ன அப்படின்னா, அது வந்து இந்த கரையான் புற்று, அந்த குறும்பின்னு பேரு. குறும்பி அப்படின்னா இந்த காதல்ல வர்ற நம்ம சீல் இருக்குல்ல, அது மாதிரி இருக்கும் குறும்பி. அதெல்லாம் புட்டான் ஜோரு அப்படிம்பாங்க இந்த காலத்து பேரு. அந்த எந்த ஒரு டெர்மைட் மவுண்ட், ஆக்டிவ் டெர்மைட் மவுண்ட் நோண்டி உள்ள போனீங்கன்னா, கரையான் புட்டை நோண்டி உள்ள போனோம்னா அதுக்குள்ள அந்த மெயின் சாங்டம் சாங்டாரம் ஒன்று இருக்கும். அங்கதான் குயின், அந்த குயின் பீ இல்ல, குயின் அனிமல் அதுல இருக்க, அது பேர் முட்டை கிட்ட எல்லாம் இருக்கும். அது வந்து ரொம்ப சத்து மிகுந்தது. அதை தேடி புலி வந்து இந்த கரடி வந்து உள்ள போகும். அதை பற்றியான டிஸ்கிரிப்ஷன்ஸ், அத்ரூபமான டிஸ்கிரிப்ஷன்ஸ். அது வந்து எப்படி உரிய, இட்ஸ் வேக்யூம் கிளீனர். நம்மளோட ஸ்லாத் பேரோட மூஞ்சி வந்து லைக் வேக்யூம் கிளீனர். அதை வச்சுட்டு உள்ள உறிஞ்சும். அந்த உரியிற சமயத்துல மண்ணு, இன்செக்ட்ஸ், இந்த குறும்பி எல்லாத்தையும் உள்ள போகும். அந்த வேக்யூம், அந்த சத்தத்தை கேட்டு சங்க இலக்கியங்கள்ல அந்த அந்த கோல்ட் ஸ்மித் ஆபரேட் பண்ற பெல்லோ, அந்த பெல்லோவுக்கு இணையா குறிப்பிட்டு ஒரு அருமையான பாடல் இருக்கு. அது மட்டும் இல்ல, கரடிக்கு வந்து ரொம்ப முக்கியமான இந்த குறும்பி, இந்த டெர்மைட்ஸ் விட்டா அதுக்கு அடுத்தது வந்து அந்த மஹுவா ஃபிளவர்ஸ் சொல்லுவாங்க, மதுக்கா லாட்டிஃபோலியான்னு சொல்லி ஒரு ஃபிளவர். அந்த பூக்களை வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடும். அது எப்படி மக்கள் வந்து காட்டுல போகும்போது கரடி வந்து சாப்பிட்டதுக்கு அப்புறம் மக்கள் போய் கலெக்ட் பண்றாங்க, ஒரு அருமையான போயம் இருக்கு. இது மாதிரி கரடியை பத்தி ஒரு நாளைக்கு தனியா பேசலாம். கண்டிப்பா. அண்ணா இன்னொரு கேள்வி, இப்போ மார்ஷல் ஆர்ட் வந்துட்டு புலியில இருந்து வந்திருக்குன்னு சொல்றாங்க. அதே மாதிரி கேரளால இருந்துட்டு கலப்பையாட்டமும் வந்துட்டு புலியில இருந்து வந்திருக்குன்னு சொன்னாங்க. அதை பத்தி ஏதாவது சில வார்த்தைகள் சொல்றீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. கலப்பையாட்டம் அப்படிங்கிறது கலரி ஃபைட் நினைக்கிறேன், புரியல. புலி வந்து புலியில இருந்து வந்து மார்ஷியல் ஆர்ட்ஸ் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஆதாரம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இல்ல. சரி பார்க்கணும், கேள்விப்பட்டதில்லை. ஆனா இப்போ ஸ்ரீலங்கால வந்து லயன்ஸ் இருக்கு. அந்த லயன் தான் ஸ்ரீலங்கால நிறைய இருக்கிறதுனால அது சிம்பிளா ஆச்சா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்கன்னா, இல்ல எப்படி அது சிம்பிளா வந்தது அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்கண்ணா. ஸ்ரீலங்கால லயன் கிடையாது. Sri-Lankan language is Indo-Aryan language. It is the most southernmost Indo-Aryan language. It is trapped in a place which is surrounded by Dravidian languages. அதனால சிங்கள மொழியில நிறைய வார்த்தைகள் வந்து தமிழ்ல இருந்து கடன் வாங்குது. Not that entire Sinhala language has got only Tamil vocabulary, but
There are many words that are there in Sinhalese, which is borrowed from Tamil, because there were no nearby Indo-Aryan language to borrow vocabulary from. இப்போ ஸ்ரீலங்காவில் வந்து சிங்கம் கிடையாது, புலியும் கிடையாது. ஆனா ஸ்ரீலங்காவில் கொடியில பறக்கிறது வந்து சிங்கம். அது என்ன காரணம் அப்படின்னா, அவங்க வந்து அவங்களோட மித்துல, அவங்களோட லிட்டரரி மித்துல வந்து மகாவம்சான்னு ஒரு நூல்ல வந்து இவங்க சிங்கத்துக்கு பிறந்தவங்க அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன லீஸ் அப்படின்னு ஒரு லெஜெண்ட் இருக்கு. சிங்கம் வந்தவங்க சிங்கத்துக்கு பிறந்தவங்க அப்படின்னு சொல்லி ஒரு லெஜெண்ட். அதை யூ கேன் ஃபைண்ட் இன் மகாவம்சா. அந்த ஒரு லெஜெண்டை பேஸ் பண்ணி தான் அவங்க வந்து சிங்களீஸ் பீப்புள் ஆஃப் சிம்ஹா அப்படின்னு சொல்லி. அவங்க ஊர்ல சிங்கமும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அண்ணா, அடுத்த கேள்வி வந்து திருக்குறள் சார்ந்த உங்க செயல்பாடுகள் குறித்து கொஞ்சம் விவரமா சொல்றீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. திருக்குறள் சார்ந்த அப்படின்னா, இப்போ எந்த ஒரு தமிழ் இலக்கியத்துல இன்ட்ரெஸ்ட் இருக்க ஆளுக்கும் திருக்குறளை ஒட்டு வைக்க முடியாது. திருக்குறள் முக்காவாசி பேருக்கு மைய சென்ட்ரல் ஸ்டேஜ் and all other literary literatures will come secondary. நிறைய பேருக்கு திருக்குறள் மட்டும் தான் படிப்பாங்க, வேற எதுவும் படிக்க மாட்டாங்க, அந்த மாதிரி இருக்காங்க. திருக்குறள் வந்து எனக்கு வந்து தமிழர்கள் பெருமைப்பட வேண்டிய ஒரு இலக்கியம். Every literary tradition should have one epic or a set of epics, one wisdom literature, அந்த மாதிரி. அப்போ வடமொழியில wisdom literature இருக்குது, ஆனா அதையெல்லாம் மிஞ்சி இருக்கிறது திருக்குறள். நான் ஒரு ஸ்ரீலங்காவுக்கு போயிருந்தேன், ஒரு 2 வாட்டி போயிருந்தேன். ரீசெண்டா 2 பேர்த்து கேட்டாங்க, கேன் யூ டெல் வாட் ஃபேமஸ் லிட்ரேச்சர் இன் யுவர் லாங்குவேஜ் அப்படின்னு. சொல்ல முடியல, சொல்ல தெரியல. தமிழ்ல திருக்குறள் மட்டும் இல்ல, பல நீதி இலக்கியங்கள் இருக்கு, நாட் ஓன்லி திருக்குறள். இன்ஃபேக்ட் ஐ திங்க் தமிழ் ஹேஸ் மோர் டைவர்சிட்டி ஆஃப் ethical literature than Sanskrit. That is one area where Tamil can proudly beat Sanskrit in the literary diversity. மற்றபடி Sanskrit literature ரொம்ப வாஸ்ட். அப்ப திருக்குறள் வந்து நிறைய பணிகள் என்ன அப்படின்னா, ஒரு 22 லாங்குவேஜஸ்ல டிரான்ஸ்லேஷன் ஆன்லைன் பார்த்துருக்கேன். ஒரு confucius.org ஒரு வெப்சைட்டை பார்த்து அதுல வந்து 11 மொழியில போட்டிருந்தாங்க. நம்ம ஏன் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி நான் ஆரம்பிச்சது. கொஞ்சம் ஸ்பீடு குறைஞ்சிருச்சு, ஏன்னா மற்ற வேலைகள்ல இன்ட்ரெஸ்ட் ஈடுபடுறதுனால அதை வந்து I have at least 5 more translations with me that needs to be typed and uploaded on the website. அப்புறம் திருக்குறளை பத்தி ஆர்டிகல்ஸ் எழுதியிருக்கேன். திருக்குறள்ல சமீப காலத்துல திருக்குறள்ல ஒவ்வொரு குறளுக்கும் ஒரு படம் வரைஞ்சி வச்சிருக்கேன். ஒவ்வொரு குறளுக்கும் யூனிக் அண்ட் ரெஃபர் டு ஒன்லி தட் குறள். அது மாதிரி அதை வந்து நான் ஃபியூச்சர்ல ஒரு அப்ளிகேஷன் மூலமா குழந்தைகளுக்கும் படிக்கிறதுக்கு, யங்ஸ்டர்ஸ்க்கு படிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல் ஆகும்னு நினைக்கிறேன். You can search by keywords, by illustration you can refer, you can identify எந்த குறளை குறிக்கும் அப்படின்னு சொல்றதுக்கு உபயோகமா இருக்கும். இதுதான். இது இல்லாம மற்ற ஞாபகம் இல்லை. I have done quite a lot of work on comparing திருக்குறள். I'm just writing hopefully it will be completed, the battle for திருக்குறள் அப்படிங்கிற ஒரு நூல் எழுதிட்டு இருக்கேன். அது 3 சாப்டர்லாம் முடிச்சுட்டேன், அதுவும் முடிச்சுட்டேன். ப்ரூஃப் ரீடிங் நடந்துட்டு இருக்கு. 2-3 சாப்டர் ஃபினிஷ் பண்ண முடியாது. இட் இஸ் அபவுட் ஃபைட் பிட்வீன் தி ஆரியன் அண்ட் திராவிடியன் ஃபோர்ஸஸ், தமிழ் அண்ட் தி ஆரியவர்த்தா பீப்புள் டு ஓன் இட். சமீப காலத்தை பார்க்கலாம், திருவள்ளுவருக்கு காவி உடை எல்லாம் போட்டு there are people who are trying to pull him that side and claim that Tirukkural is nothing but an abridgment of Shastras, and Tamils have their own claims. So I want to have a holistic view and see where Tirukkural stands. That's the name of the book, The Battle for the Identity of Tirukkural. சூப்பர் மேம். ஆனா இன்னும் ஒரு கேள்வி இருக்குன்னா, இப்போ நம்ம சங்க காலத்திலேயே வட மாநிலங்கள்லயும் நிறைய டைகர்ஸ் இருந்திருக்கு. ஆனா அது ஏன் அவங்க வந்துட்டு அத அவங்க டைகர்ஸ பத்தி பேசாம லயன் பத்தி பேசுனதுக்கு என்ன காரணமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்கண்ணா. வெரி குட் கொஸ்டின். வட மாநிலங்களோட
கல்ச்சர்ல, அதாவது சமூகத்துல அளவுல புலி முக்கியத்துவம் இருந்திருக்கு. ஏன்னா அங்க இருக்கிற பழமொழிகளை பார்த்தா போதும். பழமொழிகள்ல பாத்தீங்கன்னா குஜராத்ல கூட புலியை பற்றியான பழமொழிகள் தான் ஜாஸ்தி சிங்கத்தை விட. ஈவன் இன் இஸ் ஒன்லி வித் ரெஸ்பெக்ட் டு பழமொழி. ஆனா லிட்ரேச்சர் வந்துன்னா literature is any reference to a line in not only Tamil, in North Indian literature, which is Indo-Aryan languages, including Buddhist, Jain, and Vedic, Prakrit, Pali. They are all not realistic descriptions. It has become a cult, it has become a poetic convention. Singana, Puli takes a second part. Of course, Puli is mentioned. It doesn't give a realistic picture. அது வந்து ஒரு poetic convention ஆயிடுச்சு, ஒரு religious identity இருக்கு. உதாரணமா இப்போ நம்ம நரசிம்ம அவதாரம், சைவ லிட்ரேச்சர்ல எல்லாம் ஜாஸ்தி புலி வரும். ஏன்னா புலி தோல் மேல் தான் சிவன் மெடிடேட் பண்றாரு. வடமொழி இலக்கியங்கள் எல்லாம் பொதுவா இந்த நரசிம்ம அவதாரம் ஆல் வைஷ்ணவைட் கிரிட்டிகல்ஸ் ஸ்ட்ரைட் அவே, இன்க்ளூடிங் தோஸ் இன் தமிழ். அதுல சிங்கம் தான் ஜாஸ்தி இம்பார்ட்டண்டா காட்டும். வைஷ்ணவைட் சிங்கம் மாதிரியும், சிங்கம் வந்து புலி அடிக்கிறது. புலி யாரு? தேர் ஆல் ஹெரிட்டிக்ஸ். அதை வந்து மத கொள்கையை நம்பாதவங்களுக்கு வந்து புலி சிங்கம் வந்து அடிச்சு கொண்டு வரணும் அப்படிங்கிறது நிறைய இருக்கு. இப்ப வடமொழி இலக்கியங்கள்ல எல்லாமே வேதிக் லாங்குவேஜ். உங்களுக்கு ரிக்வேதத்துல there is no reference to a tiger, only the lion. அதுக்கப்புறம் வேதங்கள்ல தான் புலியே வருது. அவர் புலி அப்பவே, சிங்கம் அப்பவே மௌரிய காலத்துக்கு முன்னாடியே ஒரு முக்கியமான லிட்ரரி ட்ரெடிஷன்ல, ஓவியங்கள்ல சிங்கத்துக்கு ஒரு முக்கியத்துவம் வந்திருக்கு. அதனாலதான் இலக்கியங்கள்ல, வடமொழி இலக்கியங்கள்ல சிங்கம் ஜாஸ்தி மென்ஷன் பண்ணிருக்கு. தமிழ் அப்படி இல்ல. தமிழ் அதான், that's another proof to show that the literary history of Tamil is distinct, separate and unique. ஆனா இதுக்கு ரிலேட்டடாவே இன்னொரு கொஸ்டின் இருக்கிறதுனால இது கூட சேர்த்து கேட்டுடுறேன். இதே மாதிரி இந்த டைகரோட இம்பார்ட்டன்ஸ் வந்து சான்ஸ்கிரிட்ல எல்லாம் கம்மியா இருக்குது, புலியோடதான் அதிகமா இருக்குங்கிறப்போ நம்ம துர்காவோடது பார்க்கும்போது அது அப்படியே இன்வர்ஸா இருக்கிற மாதிரி இருக்கு. அது ஏன் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்கண்ணா. துர்காவோடது புலி இல்ல. புலி வந்து பிற்காலத்துல வந்து சேர்த்துக்கிட்டது. துர்காவோட ஒரிஜினல் வாகனம் துர்கா மகாத்மியா. துர்க சப்தத்தை படிச்சீங்கன்னா அதுல வர்றது வந்து சிங்கம் தான். புலி வந்து பிற்காலத்தை சேர்த்தது. இப்போ வடமொழி இலக்கியங்கள்ல ரெண்டு இலக்கியங்கள்ல தான் புலிகளின் எண்ணிக்கை, அதாவது புலிகள் வந்து மிகுதியாக காணப்படுது. ஒண்ணு வந்து அர்த்தசாஸ்திரம், இன்னொன்னு என்ன பொறுத்த வரைக்கும் அது வரைக்கும் படிச்சதுல இருந்து அர்த்தசாஸ்திரம், ரெண்டாவது வந்து மகாபாரதம். இது ரெண்டுக்கும் காரணம் இருக்கு. அர்த்தசாஸ்திரம் இட்ஸ் நாட் a religious literature, it's an edict. அவர் எழுதின ரூல்ஸ் அண்ட் டூஸ் அண்ட் டோன்ட்ஸ். இட்ஸ் அர்த்தசாஸ்திர, சாஸ்திர ஆஃப் கவர்னன்ஸ் அண்ட் எக்கனாமிக்ஸ். அப்ப எழுதுற அதுல யாரு? சாணக்கியர், அது கௌட்டில்யா. புலி அடிச்சா அவ்வளவு காசு, புலி அடிச்சா இவ்வளவு காசு, புலிய கொண்டா. ஏன்னா அப்ப வந்து புலி வந்து மாட்டெல்லாம் அடிச்சதுனால, எக்கனாமிக்ஸ பாதிக்கிறதுனால புலிய கொண்டவங்களுக்கு இவ்வளவு காசு, இவ்வளவு 3, 4, 5 இடத்துல மென்ஷன் பண்ணிருக்காரு. 2 இடத்துல மட்டும்தான். அது ஏதோ ஒரு தோல் பண்ற மாதிரி. இதை படிச்சீங்கன்னா India didn't have any land at the time of Mauryan. அது கூட வந்துடும். கேக்குதா? நீங்க சொன்னது மட்டும் இப்போ மறு வந்துருக்கு கனெக்ஷன். மகாபாரதம் என்னன்னா, மகாபாரதம் இஸ் a truly Indian national literature. மகாபாரதத்துக்கு ராமாயணத்துக்கு என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா, ராமாயணம் was written about something sitting in one person's room. ஒரு ஆள் உட்கார்ந்து எழுதுது.
ஒரு கதையை இலக்கியமா மாற்றினது. மகாபாரதம் அப்படி இல்லை. It was collected, stories collected from different parts of the country. Most of them are based on proverbs and local wisdom. அதனால மகாபாரதத்துல ஒரு யூனிக் ஃபீச்சர் என்ன அப்படின்னா, அவன் புலி போல் நடந்தான், புலி போல் வந்தான், இப்போ சிங்கம் தான் சொல்லுவாங்க. ஒரு யூனிக் லிட்ரேச்சர். அது என்ன, இட் இஸ் ஒன்லி இன் சான்ஸ்கிரிட். The fact that it is only in Sanskrit, but it is purely an Indian level based. It's something that is risen from the local roots. That is why you find tiger being mentioned more frequently than the lion in Mahabharata, unlike Ramayana or even Kamba Ramayana. There are two exceptions, but otherwise the lion takes up precedence in all literatures of Indo, Sanskrit, Prakrit and Pali. ஆனா இன்னொரு கேள்வி வந்திருக்கு. இப்போ நம்ம டிராவிடியன் இது பத்தி நிறைய கொட்டேஷன்ஸ் சொல்லிட்டே இருக்காங்க, இது பண்ணாங்க அது பண்ணாங்கன்னு. சிலது வந்து தெலுங்கு தான் வந்துட்டு சான்ஸ்கிரிட்டையும் விட பழையது அந்த மாதிரி எல்லாம் சொல்றாங்க. அப்படி இருக்கும்போது ஏதாவது ஒரு பழைய ஸ்கிரிப்ட்ல வந்துட்டு புலிய பத்தியோ டைகரை பத்தியோ எழுதியிருக்காங்களா, சொல்லியிருக்காங்களா அப்படின்னு கேக்குறாங்கண்ணா. தெலுங்குலையா? ஆமா ஆமாண்ணா. Telugu is no. Telugu has more number of speakers than Tamil. No doubt about it. That's one area where Telugu can overtake Tamil with respect to antiquity. But வந்து தெலுங்குல வந்து literary history is not very old. அது லிட்டரரி ஹிஸ்டரி 10ஆம் நூற்றாண்டுக்கு பிறகுதான் லிட்ரேச்சரே வருது தெலுங்குல. அதுக்கு முன்னாடி தெலுங்குல லிட்ரேச்சர் கிடையாது. 10ஆம் நூற்றாண்டுக்கு பின்னால்தான் லிட்ரேச்சர் தெலுங்குல வருது. அங்க ஆக்சுவலி நான் வந்து கன்னடா லிட்ரேச்சர்லாம் ஓரளவுக்கு படிச்சிருக்கேன். இது ப்ராப்ளம் வித் ஆல் லிட்ரரி புக்ஸ், தேர் ஆல் we need literatures that have come before the impact of northern or orient influence. அது தமிழ்ல ஒன்றுதான். அது விட்டா கன்னடால கொஞ்சம் இருக்கு. அதுக்கப்புறம் எல்லாமே இம்பாக்ட் வந்துருச்சு. No, because their literature except Kannada, all other regional literatures start with translating Mahabharata and Ramayana to regional languages. எதுலையுமே ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மகாபாரதம் லோக்கல் லாங்குவேஜ், அதுக்கப்புறம் இதுவா வெரி ரேர்லி there will be some literatures preceding to this. அது எப்பயுமே நடக்கிறது வந்து 13ஆம் நூற்றாண்டு இல்லைங்க 14ஆம் நூற்றாண்டு. அப்போ குஜராத்தியா இருந்தாலும் சரி, மராட்டியா இருந்தாலும் சரி, தெலுங்குவா இருந்தாலும் சரி. அதனால வந்து அங்க வந்து தெலுங்கு லிட்ரேச்சர் தான் பார்க்கணும். It is more likely that the lion will be mentioned more frequently than the tiger. Kannada literature is an exception. அண்ணா இன்னொரு கேள்வினா, அதே ரிலேட்டட் கொஸ்டின் மாதிரி தான். எதுக்கு வந்து சங்ககால இலக்கியத்துல ரொம்ப முக்கியத்துவம் இருந்தது, லயனா டைகரா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. சங்ககாலத்துல வந்து டைகர் தான். No doubt about it. There are only passing references to the tiger, lion, but completely out and right tiger only given in practice, not the lion. ஆனா இன்னொரு கேள்வி, இப்போ இந்த காலத்துல இருக்கிற சில்ட்ரன்ஸுக்கு, நகர்ல வாழ்றவங்களுக்கு வந்து எப்படி இந்த வைல்ட் லைஃப் பத்தின அவேர்னஸை கிரியேட் பண்றது, அதுக்கு என்ன பெஸ்ட் வேயா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கேக்குறேன். அதுக்கு என்ன பெஸ்ட் வே அப்படின்னா, நம்பர் 1 நம்மளோட வைல்ட் லைஃப் கான்ஸ்டிடியூஷன் அந்த இத்தோஸ் அது வந்து இந்த அஹிம்சை தர்மத்தின் அடிப்படையிலானது. அப்போ குழந்தைங்களுக்கு சின்ன வயசுல எல்லா குழந்தையும் எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையில அப்படிங்கிற ஒரு பாடல் இருக்கு, யேசுதாஸ் பாடல். அது மாதிரி எந்த குழந்தையும் ஒரு மிருகங்களை மேல ஆர்வம் இருக்கு சின்ன வயசுல, எவ்ரி கிட். அது அவங்க வந்து யேசுதாஸ் பாடின மாதிரி பிறகு நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்ப்பினிலேங்கிற மாதிரி அவங்களுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் கண்டினியூ ஆவாதோ டிஸ்கண்டினியூ ஆகிறது வந்து அவங்களோட பேரண்ட்ஸை பொறுத்து. பேரண்ட்ஸ் வந்து சொல்லுவாங்க, எங்க போட்ட கடிச்சிடும், நாய் தொடர பிடிச்சிடும்,
அப்படி இப்படின்னு பயமுறுத்திடுறாங்க. இதனால இவங்க எல்லாம் அதெல்லாம் அதை டிஸ்கண்டினியூ போயிடாங்க. அந்த மனசு அந்த சொன்ன இது வந்து மனசுல அப்படியே பதியுது. இதை எடுக்கணும்னா 2-3 விஷயம், நிறைய விஷயங்கள் இருக்கு. நான் சொல்லுவேன், முன்னாடி எல்லாம் ஜூல வந்து பெட் ஜூன் ஒன்று இருக்கும். ஜூல எந்த ஒரு ஜூல போனாலும் ஒரு கார்னர்ல பெட் ஜூ, வைல்ட் அனிமல்ஸ்ல டொமஸ்டிக் அனிமல்ஸ் இருப்பாங்க. கினிபிக்ஸ், ரேபிட்ஸ், கண்ணுக்குட்டி, இந்த மாதிரி வச்சிருப்பாங்க. டவுன்ல தான் ஜூஸ் இருக்கும். இந்த குழந்தைங்கள விளையாடும் விளையாடும் தே டச் த ஃபீல். ஒரு அனிமலோட டச்சும் அந்த ஸ்மெல்லும் அந்த ஃபீலிங்கும் நத்திங் லைக் தட். அதை அப்படியே குழந்தைங்க எப்பயுமே வாழ்நாள் ஃபுல்லா ஞாபகம் வச்சிருக்கோம். ஃபர்ஸ்ட் வந்து they should have this compassionate feeling towards animals. அப்புறம் சின்ன வயசுலயே குழந்தைங்களை வந்து இயற்கைக்கு we have to sensitize them, கொண்டு போகணும். ஜுவாலஜி ரூம்ல உட்காந்து வரும் பறக்கிற மட்டும் இல்ல, குழந்தைங்கள பசங்களை எல்லாம் ரெகுலர்லா ஃபாரஸ்ட் ஏரியாஸ் கொண்டு போய் எக்ஸ்போஸ் பண்ணணும். பேர்ட் வாட்சிங் பண்ணணும், பேர்ட்ஸ் ஐடென்டிஃபை பண்ண சொல்லுவோம். அது எக்ஸ்போஷர் விட்டு இல்ல, நம்ம எல்லாம் உட்காந்து படிச்சுட்டு இருக்கோம். ப்ராக்டிகல்ஸ் சுட் பி இன் தி ஃபீல்ட். அந்த ஒவ்வொரு ஹை ஸ்கூல்லையும் ஸ்கூல்லையும் குழந்தைங்களை அப்பப்போ வந்து சும்மா ஒரு டூரிஸ்ட் மாதிரி போகக்கூடாது, சும்மா சின்ன காரியங்களை ஈடுபடுத்தணும். அப்ப அந்த மாதிரி செஞ்சு அவங்களை வந்து இன்ட்ரெஸ்ட் கொண்டு வரணும். இதுக்குதான் இந்த லோக்கலா இருக்கிறவங்க அந்த சீக்ரெட் குரூஸ் எல்லாரும் சாங்சுரிஸ் நேஷனல் பார்க்ஸ் போகணும்னு அவசியம் கிடையாது. ஒரு காடு மாதிரி இருக்கிற நல்ல இடத்துல பறவைகள் இருக்கு, பறவைகளை ஆரம்பிக்கணும். எல்லாரும் சாங்சுரிக்குள்ள போனா ஏற்கனவே சாங்சுரிக்குள்ள ஏகப்பட்ட ஆளுங்க போறாங்க. ரிசர்வ் ஃபாரஸ்ட் இருக்கு, அங்க ஒரு மார்னிங் ஒரு ட்ரெக் மாதிரி வச்சு லெட் தம் லேர்ன் டு ரெஸ்பெக்ட் த ஃபாரஸ்ட். குப்பை கொட்டக்கூடாது, பிளாஸ்டிக் போடக்கூடாது. ஹவு தி ஈகோ சிஸ்டம் ஃபங்க்ஷன்ஸ், நம்மளோட ஈகோ சிஸ்டம் சர்வீசஸ் என்னன்னா காட்டுல இருந்து வர்றது, அதெல்லாம் சொல்லி கொடுக்கணும். இப்பெல்லாம் என்னன்னா WWF இந்த மாதிரி ஒரு ஆர்கனைசேஷன்ல மெம்பர் ஆனா மட்டும் தான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறாங்க. ஸ்கூல்ஸ்ல இதெல்லாம் ஒரு இயற்கையை பற்றி கற்றுக் கொடுக்குறது, அந்த மாதிரி மோட்டிவேஷன் கொண்டு வரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்ணா, நான் முன்னாடி கேட்ட ஒரு கேள்வி கொஞ்சம் சின்னதா தவறுதலா கேட்டுட்டேன். அது என்ன கேள்வினா, இந்தியா முழுக்க புலிகள் இருந்ததுன்னு சொன்னது வந்துட்டு அவங்க இந்தியா முழுக்க சிங்கங்கள் இருந்ததை வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்தியா முழுக்க சிங்கங்கள் இருந்தது, அதுக்கப்புறம் அது மைக்ரேட் ஆகி ஹிமாலயாஸ் போயிடுச்சு, அது உண்மையா அப்படிங்கிற மாதிரி அவங்க கேட்டிருக்காங்க. ஹிமாலயாஸ் சிங்கம் கிடையாது, குஜராத்ல தான் இருக்கு. இப்போ இந்தியா முழுக்க சிங்கங்கள் இருந்ததுக்காக ஆதாரங்கள் நர்மதா வரைக்கும், நர்மதா கொஞ்சம் கீழே வரைக்கும் தான் சிங்கங்கள் இருந்ததா ஆதாரங்கள். சில விஷயத்துல சிங்கமே இருந்தது இல்லை அப்படின்னு சொல்லாமலும் இருக்காங்க. ரீசெண்டா வந்து வால்மீக் தாப்பர்ங்கிற ஒரு புக் எழுந்தாரு, எக்ஸாட்டிக் ஏலியன்ஸ் ஒரு புக் எழுந்தாரு. இந்த புக்கை வாங்கி படிச்சேன், ஏன்னா எனக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டா இன்ஃபர்மேஷனா இருந்தது. பட் நம்ம குஜராத்ல இருக்கிற சிங்கம் வந்து டெஃபினெட்லி சப்ஸ்பீஷீஸ் ஆஃப் ஆப்பிரிக்கன் லயன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஜெனட்டிக்கலி அது 70,000 வருஷம் வித்தியாசம் இருக்குது. ஸோ இட் இஸ் அ சப்ஸ்பீஷீஸ். பட் அது வந்து வேற எங்கேயாவது ரஷ்யாவது வாழ்ந்துருக்கலாம், சொன்னாலும் விட்டுருக்கலாம், அப்படி இருக்கலாம். பட் வாட் எவர் இஸ் தேர் இன் கிர் ஆர் ஏஷியாட்டிக் லைன்ஸ், அதுக்கு முன்னாடி லைன்ஸ் வந்து நர்மதா இந்த பக்கம் இருந்துட்டு சொல்லி வரலாறு இருக்கு. ஆனா இப்போ அந்த காலத்துல முனிவர்கள் எல்லாம் கூட புலியோட தோல்ல வந்துட்டு உட்கார்ந்து தியானம் பண்ற மாதிரியான விஷயங்கள்லாம் நிறைய நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அதுக்கு ஏதாவது ஸ்பெசிபிக்கான காரணங்கள் இருக்குதா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. மான் தோல், புலித்தோல் அதெல்லாம் உட்கார்ந்து வந்து மெடிடேட் பண்ணதா இருக்குது. அதுக்கு ஒன்றும் ஸ்பெஷலா காரணம் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. சான்ஸ் இருக்கு, காரணம் இல்லாட்டியும் ஒரு காரணத்தை எழுதியிருப்பாங்க. அது ஏதாவது ஒரு சமய ரீதியான எந்த ஒரு செயல் செஞ்சாலும் அது ஏன் செய்யறீங்கன்னா அதுக்கு வந்து ஒரு காரணத்தை கண்டுபிடிப்பாங்க, சயின்டிபிக் ரீசன். அது மாதிரி ஏதாவது இருக்குமா ஒழிய வேற ஒன்றும் குறிப்பிட்ட காரணம் இருக்கிற மாதிரி தெரியல. இருக்கலாம், ஆனா எனக்கு தெரியல. ஆனா உங்களோட கட்டுரையில பழமொழிகள் குறித்து ஒரு கட்டுரை படித்ததாக ஒருத்தவங்க சொல்லியிருக்காங்க. அதன் முக்கியத்துவம் பற்றி தெரிந்து கொள்ள முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காங்கண்ணா. என்ன பழமொழியை பத்தி பற்றிதான் தெரியல. பழமொழிகள் குறித்து உங்கள் தளத்தில் கட்டுரைகள் ஒன்று வாசித்தேன் அப்படின்னு தானே சொல்லியிருக்காங்க. என்ன பழமொழி? எந்த பழமொழி 400 பத்தி ஒரு எழுதியிருக்கேன்.
ஒவ்வொரு தமிழ் இலக்கியங்களுக்கும் ஒரு சிறப்பு கொடுத்து கம்பேரிட்டிவ் லிட்ரேச்சர் பாயிண்ட் ஆஃப் வியூ எழுதியிருக்கேன். ஒரு பழமொழி நான் ஒரு பத்தி அது ஒன்று இருக்குது. அவ்வளவுதான். அதுல பழமொழிகளை பத்தி ஒண்ணு நான் எழுதுற கட்டுரைகள்ல அங்கங்க பழமொழிகள்லாம் வரும். அவ்வளவுதான். என்ன ஸ்பெசிஃபிக்கா கேட்ட சொல்லலாம். ஓகே, நான் கேக்குறேன்னா எந்த பழமொழின்னுட்டு. இன்னொரு கேள்வி கேட்டிருக்காங்கன்னா, இப்போ சங்க காலங்கள்ல சீதா இருந்ததுக்கான ஏதாவது ரெஃபரன்சஸ் இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. சவுத் இந்தியாலயோ இல்ல வேற ஏதாவது இடங்கள்? சீதா 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 ராமன் சீதா சீதா இந்த சீதா இல்ல, நான் சீதா சிறுத்தை சீதா சிறுத்தை. எப்படி சொல்றது, இந்த ஒரு வால்மீகி தாப்பர் எழுதின எக்ஸாட்டிக் ஏலியன்ஸ் இல்ல, 2 ஸ்பீஷிஸ் இந்தியாவில இருந்து கிடையாது, வெளியே இருந்து முகல்ஸ்க்கு ஃபார்மர் எம்பரர்ஸ் கொண்டு வந்து விட்டது அப்படின்னு சொல்றாங்க. சீட்டாவை அங்கிருந்து கொண்டு வந்தாங்கிறது உண்மைதான். ஆனா அதுவும் உண்மைதான், இங்க இருந்ததும் உண்மை அப்படின்னு சொல்றதுதான் இன்றைய நிலைப்பாடு. சீட்டாக்கள் சவுத் இந்தியால இருந்ததுக்கான ஆதாரங்கள் இல்லை, இலக்கியத்திலும் இல்லை. இப்போ ஏன் லெப்பர்ட தமிழ் இலக்கியங்கள்ல லெப்பர்ட ஒரு ஸ்பெஷலா நம்ம சிறுத்தைன்னு சொல்றோம். இப்பெல்லாம் லெப்பர்டுக்கு ஒரு ஸ்பெஷலா பர்டிகுலரா வேர்டு இருக்கிற மாதிரி தெரியல. புலியில சேர்ந்துருக்கு. இலக்கியத்துல வரும்போதெல்லாம் நம்ம லேண்ட்ஸ்கேப்பை வச்சு சில டிஸ்கிரிப்ஷன்ஸ் வச்சு இது புலி இல்லை, இது சிறுத்தையா இருக்கணும்னு சொல்லிக்கலாம் ஒழிய அதுக்கு ஸ்பெஷலா தனிப்பட்ட வேர்டு இருந்த மாதிரி தெரியல. தமிழ் இலக்கியங்கள்ல சங்க இலக்கியங்கள்ல சிறுத்தை இருந்திருக்க வாய்ப்பு மிக மிக குறைவு. சிறுத்தையோட டிஸ்ட்ரிபியூஷன் நார்த் இந்தியா தான், இந்த பக்கம்லாம் வந்தது கிடையாதுங்கிறதுதான் ஆதாரம். சிறுத்தை இந்தியாவில, அதாவது சீட்டா இந்தியாவில இருந்ததில்ல அப்படின்னு சிறுத்தை சொல்றேன். சீட்டா இந்தியாவில இருந்தது இல்ல, கொண்டு வந்ததுன்னு சொல்ற காலத்துல சவுத் இந்தியாவில இருந்ததுன்னு சொல்றது கொஞ்சம் ஜாஸ்தியா இருந்திருக்க சான்ஸ். தமிழகத்தில் இருந்திருக்க வாய்ப்பு இல்லை. இன்னொரு கேள்வி வந்திருக்குன்னா, நீங்க டைகர் கான்ஃபிளிக்ட்ல ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸும் அதை எப்படி கேப்சர் பண்ணுவீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எதுவும் ஷேர் பண்ண முடியுமான்னு கேட்டிருக்காங்க. டைகர் கேப்சர் ஆபரேஷன்ஸ் நிறைய கேப்சர் ஆபரேஷன்ஸ் நடந்துட்டோம். உங்களுக்கு உத்தரப்பிரதேசத்துல, அஸ்ஸாம்ல வந்திருக்கு. நம்ம ட்ராங்குலைஸ் பண்றதுக்கு யூஸ்வலா ட்ராங்குலைஸ் பண்றதுக்கு ஒரு டீம் போவோம். ரொம்ப மோசமான சிச்சுவேஷன்ல அதை சுட்டுக் கொள்றதுக்கு இன்னொரு டீம் போவோம். ரெண்டுக்கும் நீங்க அதை ட்ராக் பண்றதுக்கு ஆளுங்க தேவை. இதுல எப்பயுமே சுட்டு தள்ளுறவன் எப்பயுமே அட்வான்டேஜ்ல இருப்பான். அவன் கண்ணை மூடி சுட்டுடலாம். அவனுக்கு அவனோட எய்மே புளிய கொண்டுடணும் அப்படிங்கிறதுதான். இந்த ட்ராங்குலைஸ் பண்ற டீம் தான் ரொம்ப கஷ்டப்படும். ஏன்னா அவன் கண்ணு மூடி சொல்ல முடியாது. அவன் அந்த அனிமலை ட்ராங்குலைஸ் பண்றதுக்கு வேண்டிய அந்த வாய்ப்பு கிடைத்தால் மட்டும்தான். புளிய பார்த்தா மட்டும் கூடாது. புலி நம்ம நேரா பார்த்துட்டு நிற்குது, ட்ராங்குலைஸ் பண்ண முடியாது. அதுக்கு சைடு போஸ்ட் கொடுக்கணும், கால் கிடைக்கணும், இல்லை முன்னங்கால் கிடைக்கணும், தொடை கிடைக்கணும், கொஞ்சம் பேக் கிடைக்கணும். இந்த மாதிரிலாம் கிடைச்சதான் உங்களால டைகரை ட்ராங்குலைஸ் பண்ண முடியும். இன்னொரு விஷயம், புலியை எதுக்காக பிடிக்கிறோம்? நான் ஆளுங்க என்ன பண்ணுவாங்க, அவர் புலியை பிடிச்சிட்டு நான் ஒரு புலியை ரெஸ்கியூ பண்ணிட்டேன் அப்படின்னா. புலியை பிடிக்கிறது இஸ் நாட் ரெஸ்கியூ. புலியை பிடிச்சு விடுறதுதான் ரெஸ்கியூ. புலி நம்ம கிட்ட குழந்தைய பிடிச்சி கொண்டு போய் வளர்த்துச்சு வச்சுக்கோ. புலி நியூஸ் பேப்பர்ல போடாது, ஐ ஹேவ் ரெஸ்கியூட் ஹியூமன் பீயிங். அந்த புலி கிட்ட இருந்து அந்த குழந்தையை காப்பாற்றி நம்ம வீட்டுக்கு கொண்டாதான் பேப்பர்ல போடுவோம். பாய் ரெஸ்கியூட் ஃப்ரம் அ டைகர். நம்ம யானைக்குட்டி எல்லாம் காத்து இருக்கிறதெல்லாம் கொண்டாந்து இதுல வச்சுட்டு we claim that we have rescued an elephant. No, rescue is complete only when you release the animal back. நாளைக்கு ஒரு யானை கூட்டமே உங்க யானைக்குட்டியை எல்லாம் ஊடெல்லாம் இடிச்சுட்டு யானைக்குட்டியை கொண்டு போனாதான் அதான் ரெஸ்கியூ. அதனால இந்த ரெஸ்கியூங்கிறது இந்த கேப்சருங்கிறது ரெஸ்கியூல ஒரு முக்கியமான பார்ட். அது எப்ப வரும்னா, வேற வழி இல்லாம நம்ம புலியை பிடிக்க வேண்டிய நிலைமை இருக்கு. புலியை பிடிக்கணும்னா ஒரு விஷயம் நான் சொல்றேன். புலியை பிடிக்கிறதுக்கு வெயிட் யூஸ் பண்ணுவாங்க. வெயிட்னா ஏதாவது ஒரு ஆளை கட்டி வைக்கிறதோ, மாட்டை கட்டி வைக்கிறதோ,
இதை வைப்பாங்க, கட்டி வச்சுட்டு மரத்தை ட்ராங்குலைஸ் பண்ணுறது. டைகர் பன்னியையோ மாட்டையோ அடிச்சனா முழுவதும் சாப்பிடாது, மறுபடியும் ஒன்று சாப்பிடும், ஒழிச்சு வச்சிடும். அந்த ஒழிச்சு வச்ச இடத்துல நீங்க ஒழிஞ்சு இருந்தீங்கன்னா புலி கட்டாயம் அங்க வரும். ஆனா ஒரே ஒரு பிரச்சனை, நைட்ல தான் வரும். உங்களுக்கு வீட்டுல ஒன்றும் தெரியாது. அது நைட்டுக்கு ஏதாவது வசதிகள்லாம் பண்ணி வைக்கணும். அதுக்காக நம்ம ஒரு மரத்து மேலேயே உட்கார்றதுக்கு கண்ணை வச்சு நிற்கணும். ஒரு வாட்டி நானும் யூபியில, நானு இன்னொரு டாக்டர் பேர் வந்து பேர் ஞாபகம் இருக்கு, சஜாத் நினைக்கிறேன். காஷ்மீரிஸ் ஒர்க்கிங் வித் அஸ். ஒரு ரொம்ப ஸ்ட்ராங்கான மரம் கிடையாது. நான் முன்னாடி இருக்கேன், அவன் கீழே இருக்கிறான். அந்த பக்கத்துல கில் இருக்குது. அதுல உட்காந்து வெயிட் பண்ணிருக்கோம் எப்ப வரும். புலி வந்தது, மோந்து பார்த்துச்சு, சுத்தி போட்டு. புலிக்கு ஒரு பிரச்சனை முன்னாடி காமிச்சேன் நான் படத்துல. இருந்துச்சுக்கு அப்புறம் அப்படி ஸ்கெட்ச் பண்ணி அப்படி ஜிம்முக்கு போயிட்டு வந்த மாதிரி ஸ்கெட்ச் பண்ணிட்டு அதை நெகத்தெல்லாம் பாலிஷ் பண்ண சொல்லி நாங்க இருக்கிற மரத்துக்கு நேரம் அப்படி ஏஞ்சி நின்றுக்கிட்டு கீழே இருந்தாரு. அவர் ஒரு சர்தார்ஜி, அவர் வந்து அவர் கீழே இருந்தாரு, சத்யாது வேற மரத்துல, நான் மேல இருக்கிறேன். அந்த புலி வந்து அந்த பாஸ் அப்படியே பிடிச்சோன்னா அப்படி பார்க்கும்போது பார்த்தது இந்த சர்தார்ஜியோட தர்மன் மூஞ்சி. அவர் வந்து சின்ன மரம், அதுக்கு மேல நான் இருக்கிறேன். அவர் அப்படி மேல ஏறி ஏறி வந்து என்ன டிஸ்டர்ப் பண்றாரு. அவர் வந்து அந்த புலி இவரை பார்த்த உடனே ஒரே ஓட்டம் ஓடிச்சு. அதுக்கப்புறம் வரல. ஐம் ஜஸ்ட் ரெஃபரிங் டு ஒன் இன்சிடென்ட். இட் வாஸ் a very funny incident. கேப்சர் பண்ணது நிறைய விஷயம், அதை விட்டுங்க. அந்த புலி வந்து சர்தார்ஜியை பார்த்து பயந்துருச்சு அப்படின்னு சொல்லி நாங்க ஒரு கரை கட்டி கேள்விப்போம். ஸோ திஸ் இஸ் மரத்துல போகும்போது எப்பயுமே we have to take a very strong, நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான மரமா. இதுதான் ஒரு மரம் வெரி க்ளோஸ் டு தி அந்த கில்லுக்கு பக்கத்துல கிடைச்சது. there were no other major things. இது மாதிரி நிறைய விஷயங்கள் வெப்படை குறிச்சு வரும். ஆனா இன்னொரு கேள்வி இருக்கு. இப்போ நம்ம ஒரு புலிய பத்தி லிட்ரரியா இலக்கியத்துல ஒரு டிஸ்கிரிப்ஷன் இருக்கு. அது இல்லாம ஏதாவது ஒரு இடத்துல லிட்ரேச்சர்ல சயின்ஸ் பத்தியும் அதோட ரியலிஸ்டிக் பிஹேவியர் பத்தியும் மட்டும் சொன்ன மாதிரி ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்கண்ணா. நிறைய இருக்கு. புலிய பத்தி நான் சொன்னேன், நிறைய லிட்ரேச்சர்ல நிறைய சொன்னேன். சிங்கத்தை சாரி யானையை பத்தி இருக்குது, புலிய பத்தி இருக்குது, நீர்நாயை பத்தி இருக்குது, கரடியை பத்தி சொன்னானு, எப்படி குறும்பிய தேடி போகுது அப்படின்னு சொல்லி, அப்படி அதோட சட் பண்ணும்போது அதோட சவுண்டை வந்து பெல்லோஸ் ஆஃப் கோல்ட் ஸ்மித் கம்பேர் பண்ணது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. புலியை பத்தி குட்டிகளோட போறது, இந்த மாதிரி நிறைய விஷயம். அது கீல் பண்ணதுக்கு அப்புறம் அதை எப்படி டிராக் பண்ணி ஒரு சேஃப் பிளேஸ் கொண்டு போய் வச்சிருக்கிறது, ரிட்டர்னிங் டு த டெட் பாடி கார்கஸ், அது என்ன சங்க இலக்கியங்கள் இருக்கு. சில விஷயத்துல போயட்டிக் எக்ஸாஜரேஷன், மிகைப்படுத்தல் இருக்கும். அது எல்லாம் இருக்கும். அது இது வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வாட்டியும் இந்த போயட்லாம் 10 இடத்துல 20 இடத்துல 20 போயட்ஸ் மென்ஷன் பண்றாங்க. எல்லாருமே பர்சனலா கவனிச்சு எழுதுறது கிடையாது. ஒருத்தர் எழுதியிருப்பாரு, அது அப்படியே வழக்கம் பார்த்துக்குவாங்க. இட் பிகம்ஸ் லிட்டரரி கன்வென்ஷன் ஓவர் பீரியட் ஆஃப் டைம். ஒரு பொய்யா போய் எழுதினாலும் அது அப்படியே கன்வென்ஷனா மாற சான்ஸ் இருக்கு. அண்ணா, தமிழ் லிட்ரேச்சர்லயோ இல்ல வேற ஏதாவது லிட்ரேச்சர்லயோ உண்மையான புலி லயனோட சண்டைகள் வந்துட்டு அதோட கான்ஃபிளிக்ட் வந்து சொல்லப்பட்டிருக்கா, இல்ல அது வந்து ஓவர்லாப்டா இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்கண்ணா. இப்போ இந்தியாவில் வந்து குனோ வைல்ட் லைஃப் சாங்சுரி ஒன்று இருக்கு நார்த் இந்தியாவில். அங்கெல்லாம் வந்து சிங்கத்தோட செகண்ட் ஹோமா கீரை குஜராத்ல இருந்து எடுத்துட்டு வந்து ஒன்று நினைச்சிருந்தாங்க. அங்க புலியும் இருந்திருக்கு, அங்கே புலி இருக்குது. குனோ வைல்ட் லைஃப் சாங்சுரி, டைகர் ரிசர்வ். அது மாதிரி சிங்கமும் புலியும் சமீப காலத்துல ஒன்னா இருந்ததுக்கான அடையாளங்கள் இல்லை. ஆனா பழைய காலத்துல இருந்ததாக லிட்ரேச்சர்ல இருக்கு, ஹிஸ்டாரிக்கலி இன்ஃபர்மேஷன் இருக்கு. ஆனா ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, என்னோட ஒரு தியரி, ஒன்று சிங்கம் இருந்திருக்காது இந்தியால, ரெண்டாவது இருந்திருக்கு, அதுதான் வாய்ப்பு. புலி வந்து சிங்கத்தை கம்ப்ளீட்டா காலி பண்ணிடுச்சு. ஏன்னா இந்தியாவோட ஹேபிட்டாட் வந்து ஒரு ஃபாரஸ்டட் என்வாயன்மெண்ட். அந்த ஃபாரஸ்டட் என்வாயன்மெண்ட்ல இருக்கிறதுக்கு புலி தான் ஐடியல் கேண்டிடேட்.
Puli, even though it is a recent entrant, 10th century, sorry, 10,000 years before இருந்தாலும் அது வந்து குயிக்கா வந்து சிங்கத்தை பல இடங்கள்ல ரீப்ளேஸ் பண்ணிடுச்சுங்கிறதா என்னோட அபிப்பிராயம். It managed to replace most of the places, barring Western India and especially Gujarat, where tigers have taken, lions have taken a refuge in Gir. But otherwise, I think tiger being a successful predator replaced the lion in most of the distribution ranges in North India. அப்படிங்கிறதா என்னோட ரிஃப்ளெக்ஷன். இதனாலதான் டைகரின் நம்பிக்கை தான் ஜாஸ்தி. இப்ப நான் நீங்க ஹண்டிங் ரெக்கார்ட்ஸ்லாம் பாத்தீங்கன்னா பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ் எல்லாம் புலி தான். புலி தௌசண்ட்ஸ் சுட்டு கொண்டிருக்காங்க, ஹண்ட் பண்ணிருக்காங்க. ஏகப்பட்ட ப்ரைடு. சிங்கத்தை பார்க்கறது ரொம்ப கஷ்டம். எவனாவது சிங்கத்தை கொண்டுட்டு எடுத்து வச்சிருக்கிற போட்டோ பார்க்கறது ரொம்ப கஷ்டம், கம்மி. எல்லாம் புலி தான். அண்ணா இன்னொரு கேள்வினா, தமிழ் லிட்ரேச்சர்லயோ இல்ல இந்தியன் லிட்ரேச்சர்லயோ வேற வைல்ட் கேட்ஸ்க்கு வேற ஏதாவது டிஃபரெண்ட் நேம்ஸ் மென்ஷன் பண்ணிருக்காங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்கண்ணா. வேற வைல்டுனா வேற அது differentiating names mentioned for other wild cats னு கேட்டிருக்காங்கண்ணா. அதர் வைல்ட் கேட்ஸ் இப்போ சான்ஸ்கிரிட்ல லெப்பர்டுக்கு இருக்கு, என்ன பேர் இருக்கு, லயன் இருக்கு. இது வந்து சீட்டாக்கு இலக்கியங்கள் இருக்கிறது நான் கவனிக்கல. இப்போ சீட்டா இந்தியாவில இருந்தது அப்படின்னா பழமொழிகள் சீட்டா பேஸ் பண்ணிருக்கணும். இப்போ நார்த் ஈஸ்ட்க்கு போனீங்கன்னா அசாம்ல ரைனோ பேஸ்ட் ப்ராவர்ப்ஸ் யூ கேன் ஃபைண்ட் இன் லிட்ரேச்சர். ரைனோ பேஸ்ட் ப்ராவர்ப்ஸ், ரைனோ அங்க காமன் இருந்தே ஆகும். சீட்டா பேஸ் பண்ணி ஒரு ப்ராவர்ப் நான் இது வரைக்கும் ஐ ஹவ் நாட் கம் அக்ராஸ் இன் லிட்ரேச்சர் இன் நார்த் இந்தியா. ப்ராவர்ப்ல வந்தாதான் ஒரு அனிமல், சீட்டா இஸ் a prominent animal, it is not a small animal. You find mention of about rat இருக்கும்போது ஏன் சீட்டா வரக்கூடாது, அது இல்லை, ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அப்போ வடமொழி இலக்கிய தமிழ்ல பல விலங்குகளுக்கும் பேர்கள் இருக்கு. இப்ப பிளாக் பக் எடுத்துட்டோம்னா பிளாக் பக் தமிழ்ல கிட்ட 4 பேர் இருக்கு. 4 பேர் இருக்கு. பொதுவா நம்ம ஒரு பேரை தான் யூஸ் பண்ணோம். என்னோட பேச்சு தொடக்கத்துல நான் சொல்லியிருந்தேன், குக்கில் என்ற பறவை செம்போட்டுங்கிறது சொன்னோம். செம்போட்டு யூஸ் பண்றோம், கொக்கில மறந்துட்டோம். சிரல் ஒரு பேர் இருக்கு, கிங்ஃபிஷர் இஸ் கால்ட் சிரல். சிரல் அப்ப யாரும் யூஸ் பண்றது கிடையாது. அப்ப எல்லா மொழியிலையும் ஓவர் a period of time பல சிங்கம் சொல்றோம். சிங்கங்கிற வார்த்தை வடமொழியில இருந்து வந்தது. சிங்கத்துக்கு தமிழ்ல பல பெயர்கள் இருக்கு, அதெல்லாம் ஒட்டுட்டோம், சிங்கம் சொல்றோம். அது மாதிரி ஒவ்வொரு மொழியிலையும் பல பேர்கள் விலங்குகளுக்கு உண்டு. முள்ளம்பன்னிக்கு பேர் உண்டு, கேழல்னு ஒரு பேர் சொன்னேன், வைல்டு போருக்கு நிறைய பேர் இருக்கு, வெவ்வேறு ஸ்பீஷீஸ்க்கு இருக்கும். அதுக்காக நீங்க வந்து நீகிரி மாட்டனுக்கு ஏதாவது பேர் இருக்கா இருக்கட்டும். வரையாடுக்கு பேர் இருக்கு, நீகிரி தாருக்கு பேர் இருக்கு, நீகிரி மாட்டனுக்கு இருக்குதா கேட்டா நான் இல்லைன்னு சொல்றேன், நான் இது வரைக்கும் பார்த்துக்கிறேன். கழுகுகள் பல பறவைகளுக்கு சங்க இலக்கியங்கள்ல தத்ரூபமான பேர்கள் இருக்கு. செவி முதல் கிளீனா பண்ணிருப்பாங்க. அன்றில் பறவைன்னு ஒன்று இருக்கு. இந்த அன்றில் பறவை என்னன்னு ரொம்ப நாளா ரொம்ப யோசிச்சு ஆளுங்க ரிசர்ச் பண்ணி அன்றில் பறவைங்கிறது ரெட் நேப்ட் ஐபீஸ்ங்கிறது அன்றில் பறவைன்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க. அதோட டிஸ்கிரிப்ஷன்ஸ், அது கூடு கட்டுறது, அது ரெஸ்டிங் பிளேஸ் வச்சுட்டு கண்டுபிடிக்கணும். அது மாதிரி நிறைய ஸ்பீஷிஸ் இருக்கு. ரேர் ஸ்பீஷிஸ்க்கு இருக்க சான்ஸ் இல்லை. ஃபார் இன்ஸ்டன்ஸ் அருங்கு, பெங்கோலிங்கிறோம். பெங்கோலிற்கு நான் இது வரைக்கும் இலக்கியங்கள்ல ஒரு ரெஃபரன்ஸ் நான் இது வரைக்கும் பார்த்துருக்கேன் தமிழ் இலக்கியங்கள். அண்ணா பழமொழி பத்தி கேட்டிருந்தாங்கல்ல ஒரு கேள்வி. அவங்க வந்து புலிய பத்தின நீங்க எழுதின ஒரு பழமொழி அப்படின்னு சொல்லியிருக்காங்கண்ணா. அதுவா இருக்கும். அதுக்கு முதற்கு புலியும் வழியே புலிக்கு புதலும் வழியாகிவிடுங்கிற அந்த பழமொழி நான் ஒரு அந்த பாடலை கேட்டுப்பான்னு நினைக்கிறேன். நான் என்னோட பிரசன்டேஷன்ல ஒரு ஸ்லைடாவது புலியை பத்தியான புலி வர்ற பழமொழிகள் தமிழ்கள்ல இருக்க ஒரு 4-5 போடணும்னு நினைச்சேன். ஏற்கனவே ஜாஸ்தியா இருக்கு சொல்லி நான் கட் பண்ணிட்டேன். இது பழமொழி நானூறுல வர்ற இது வந்து அந்த பழமொழி நானூறு ஒரு இன்ட்ரெஸ்டிங் லிட்ரேச்சர். அது என்னன்னா 4 வரி ஒவ்வொரு பாடலும், 400 பாடல் இருக்கு. இந்த லாஸ்ட் வரியில மட்டும் ஒரு பழமொழி வரும். பழக்கத்தில் எழுந்த பழமொழிகளை எடுத்துட்டு
அதுக்கு ஒரு கான்டெக்ஸ்டுவலைஸ் பண்ணி ஒரு செய்தியை குறித்து அந்த பழமொழியை கொண்டு வராது. இதெல்லாம் பழமொழிங்கிறத விட நான் முதுமொழி அப்படின்னா விஸ்டம். there is a difference between wisdom's wise saying and the proverb. ப்ராவர்ப்னா கொஞ்சம் இன்டைரக்டா இருக்கும், மென்ஷன் பண்ணிருக்கோம். ஆனா எப்படின்னா அமாவாசைக்கு அப்துல் காதருக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னா, எங்கேயும் வந்தார் அமாவாசை அப்துல் காதர் சம்பந்தம் இல்லாம ஒருத்தர் பேசினானா அதை உடனே சொல்லுவோம். அது ப்ராவர்ப்ஸ் அப்படி இருக்கும், வித்தியாசமா ஏதோ ஒன்று சொல்லுவோம். வாய்ஸ் சேயிங்கிறது வந்து முதுமொழி அப்படிங்கிறது ஒரு விஸ்டம் திருக்குறள் மாதிரி இருக்கும். இது புலிக்கு புதலும் வழியே புதற்கு புலியும் வழியாகிவிடும் அப்படிங்கிற அந்த பழமொழியான உள்ள வர பாட்டு. அதாவது காட்டுக்கு வந்து புலி gives strength to the forest, so in turn the forest also gives strength to the புலி அப்படிங்கிற அந்த பழமொழி. இது வந்து முதுமொழி. இது பழமொழிங்கிறது முதுமொழி. வாய்ஸ் you can always differentiate a wise saying and அண்ணா உங்களோட அசாம்ல வந்துட்டு கசிரங்கா அப்படிங்கிற இடத்துல நடந்த ஃபிளட்டும் அந்த ரீஹாபிலிட்டேஷன் நடந்த எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ண முடியுமான்னு கேட்டிருக்காங்கண்ணா. எதை ஷேர் பண்றதுன்னு தெரியல, நிறைய இருக்குது. ரீஹாபிலிட்டேஷன் அப்படிங்கும்போது இப்போ பேர்ட்ஸ், மேமல்ஸ், ரெப்டைல்ஸ் இதெல்லாம் வருது. யூஸ்வலா ரெஸ்கியூ கேசஸ் வந்து இந்தியால ஒரு டாக்டரை போட்டோம்னா ரெஸ்கியூன்னு சொல்லி கேஸ் வராது. ஒரு மாசத்துல 4 கேஸ் 3 கேஸ் தான் வரும் பொதுவா. ஆனா அசாம் வந்து ஒரு யூனிக் பொசிஷன். அங்க நாட் ஓன்லி பிகாஸ் ஆஃப் ஃபிளட்ஸ், அங்க வந்து மொசைக் ஆஃப் ஃபாரஸ்ட் வில்லேஜ் அப்படிங்கிறதுல லாட் ஆஃப் கான்ஃபிளிக்ட். இட்ஸ் பயோடைவர்சிட்டி ஹாட்ஸ்பாட் ஆல்சோ. நிறைய அனிமல்ஸ் ஃப்ரம் ஃபிளைங் ஸ்கூல்ஸ்ல இருந்து ஒரு எலிஃபண்ட் வரைக்கும் வரும். இதுல வந்து ஒரு 60% வந்து 24 hours ரிலீஸ் பண்ணுவோம். within 24 hours 55 to 60% of the animals get released within 24 hours. ரிமைனிங் ஒரு 15% ஒரு வாரத்தில், ஒரு மாசத்துல ஒரு 80% ரிலீஸ் ஆகும். ஒரு 7% தான் will require nursing, hand raising. அதெல்லாம் ஆர்பன்ஸா இருக்கும். அதெல்லாம் பால் கொடுத்தோம், அதை அந்த குஞ்சுங்களுக்கு ஹேண்ட் ரைஸ் பண்ணி அதை ரீஹாபிலிட்டேட் பண்றதுதான் சேலஞ்ச். இப்ப நிறைய இடத்துல நாங்க வந்து ரீயூனைட் பண்ணுவோம். யானை குட்டி இருக்குது, அதெல்லாம் ரீயூனைட் பண்ணிடுவோம். அதாவது காட்டுல ஒரு யானை குட்டி இருக்குன்னா அப்படின்னா அதை கண்டுபிடிச்சு அதை எடுத்து அதோட நேச்சுரல் ஹெர்ட்ஸ்க்கு திருப்பி விடுறது, அங்கேயே விட்டோம். ஒன்ஸ் யூ பிரிங் இட் டு கேப்டிவிட்டி இட் பிகம்ஸ் அ லைஃப் டைம் லயபிலிட்டி. அதனால அங்கேயே முடிச்சுட்டா நல்ல விஷயம். ஆனா மோஸ்ட் ஆஃப் தீஸ் காப்ஸ் ஆர் காம்ப்ரமைஸ்ட் இண்டிவிஜுவல்ஸ். எந்த ஒரு காய் யானையும் குட்டியை தனியா விட்டுட்டு போவாது. அது தனியா இருக்கு அப்படின்னா அது வந்து காம்ப்ரமைஸ்டு, அதனால நடக்க முடியல, சம் டிஃபிகல்டி, அதனால நம்ம ரெஸ்கியூ பண்ணி கொண்டாந்துருவோம். ஏன்னா ரீயூனியன் நடக்கிறதுல we have been successful in reuniting elephant calves only one in not even 10, only 11. 11 யானை குட்டி கிடைச்சா அந்த ஒண்ணுதான் வந்து we were able to reunite. மற்றதெல்லாம் கொண்டாந்துட்டு we hand raised and released back to the wild after nursing them. யானை குட்டி எல்லாம் உங்களுக்கு 2.5-3 வருஷம் வரைக்கும் பால் குடிக்கும். ரைனோ காப்ஸ், அதுக்கப்புறம் ரைனோ காப்ஸ் ஆர் ஈஸியர் டு ரீஹாபிலிட்டேட்ல உங்களுக்கு வந்து சோஷியல் அனிமல்ஸ் ஆர் டிஃபிகல்ட் டு ரீஹாபிலிட்டேட். monkeys, elephants, because they are social. நம்ம கூட பழகி இருந்தவங்களை வந்து அதை வந்து மறுபடியும் திருப்பி ரீவைல்ட் ஆக்கி கொண்டு விடுறது வெரி சேலஞ்சிங். சின்ன வயசுலயே பண்ணிருக்கோம். இப்போ நம்ம ஒரு குரல் குட்டி கிடைச்சது அப்படின்னா அந்த குரல் குட்டி பால் போட்டு வளர்த்ததுக்கு அப்புறம் அந்த செக்ஷுவல் மெச்சூரிட்டி வரதுக்கு முன்னாடியே we have to expose that to a troop, monkey troop of the same species. அதை எப்படி எக்ஸ்போஸ் பண்ணுவோம்? ஒரு கூட்டில் வச்சுட்டு அது போற இடங்கள்ல அதை கூட்டில் வச்சிடணும். பகல்ல வச்சு நைட்டு கொண்டாந்துடணும். அந்த குரங்கெல்லாம் வரும், மற்ற குரங்கெல்லாம் மோந்து பார்க்கும், தொட்டு பார்க்கும். கொஞ்சம் வலையை வச்சுக்கணும், அப்புறம் வலையை எடுத்துடணும், தம்பியை மட்டும் கையை விட்டு பார்க்கும். அதெல்லாம் கம்ஃபர்டபுள் ஆனதுக்கப்புறம் ஒரு மாதிரி குரங்கு விட்டுடலாம். ஸோ த பேபி வில் கெட் அக்செப்டட் பை தி ட்ரூப். நீங்க பெருசானதுக்கு அப்புறம் விட்டீங்கன்னா பர்டிகுலரா ஒரு மேலே இருந்ததுன்னா அடிச்சு போட்டு கொண்டுருங்க. ஏன்னா சின்ன வயசுலேயே
the resident troops do not get threatened. அதனால சோஷியல் அனிமல்ஸ் ரீஹாபிலிட்டேட் பண்றது ரொம்ப கஷ்டம். The easiest animals are omnivorous animals and non-social. Already, to a great extent, rhinoceros. அது வந்து they are not very social animals. ஏகப்பட்ட சாப்பாடு இஷ்டம் போல கிடைக்கும், உடம்பு பெருசு, ஒரு புலிய சிங்கம் ஒன்று அடிச்சுக்க முடியாது, ஒரு இன்ட்ராஸ்பெசிபிக் அட்ராக்ஷன்ஸ் இருக்கும், அவ்வளவுதான். அதனால கரடிலாம் ரொம்ப ஈஸி. வைல்ட் போர்ட்ஸ் வில் பி வெரி ஈஸி ஈவன் தோ இட் இஸ் சோஷியல். அந்த மாதிரி ஸ்பீஷீஸை பொறுத்திருக்கு ஆர்பன்ஸ் ரிலீஸ் பண்ணும். மற்ற அனிமல்ஸ் டெம்பரலி டிஸ்பிளேஸ்ட் அனிமல்ஸ் லைக் லெப்பர்டு, ஒரு புலியை பிடிச்சி கொண்டு விடுறது, இட் இஸ் ஈஸியர். பட் ப்ராப்ளம் இஸ் நம்ம எப்பயுமே ஒரு லெப்பர்டை பிடிச்சாங்கன்னா ஆளுங்களை கொண்டு வேற எங்கேயும் கொண்டு விட்டுருவாங்க. ஏன்னா பீப்புள் டோன்ட் வாண்ட். அந்த ஊர்ல லெப்பர்டு வேணாம் அப்படின்னா, ஆனா அவங்களுக்கு தெரியாது, சொன்னா கேட்க மாட்டாங்க. நீங்க பிடிச்சிட்டே இருக்காங்க, வருஷம் வருஷம் 3 புதுசு வந்துட்டே இருக்குது. If you remove one predator from the area, quickly the area will be occupied by another leopard soon. அதாவது கேப்சர் இஸ் நாட் அ சொல்யூஷன். பட் மனுஷன் கேட்க மாட்டான், அவனோட மனசை திருப்திக்கு இங்க இருந்து கொண்டு போயிருங்க அப்படின்னா அது ஒண்ணுமே பண்ணிருக்காது. லெப்பர்டு சும்மா பார்த்திருப்பான். We just happen to see. Seeing a leopard in your backyard is not a justification for capture. That is what the guidelines for the Ministry of Environment and Forest say very clearly. But எல்லா ஃபாரஸ்டும் நிறைய ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் இன்டிஸ்கிரிமினேட்டா லெப்பர்ட் எல்லாம் ட்ராப் பண்ணிட்டு இந்த ரீஹாபிலிட்டேஷன் சில எக்ஸ்பீரியன்ஸஸ் சொன்னேன். நிறைய விஷயங்கள் இருக்கு. இட்ஸ் எ வெரி லாங் சப்ஜெக்ட், வெரி இன்ட்ரெஸ்டிங் சப்ஜெக்ட். அண்ணா, நீங்க வந்து ஒரு செப்பரேட் டிஸ்கஷன் வைல்ட் லைஃப் பத்தி மட்டும் பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்கண்ணா. வைல்ட் லைஃப் பத்தி மட்டும் பண்ணலாமே. அண்ணா, திருக்குறளுக்கும் 7க்கும் என்ன தொடர்புன்னு கேட்டிருக்காங்கண்ணா. அது வந்து நான் வந்து எனக்கு தொடக்க காலத்துல வந்த ஒரு இம்பாக்சுவேஷன், அதுலதான் ஆரம்பிச்சுட்டேன். எப்படி ஆரம்பிச்சேன்னா, வெரி எஸ்பெஷலி ரிலீஜியஸ் பீப்புள் ஒவ்வொரு ஜஸ்ட் ஃபார் இன்ஸ்டன்ஸ் ஒரு பர்டிகுலர் குறிப்பிட்ட கான்வெர்ட் ஸ்கிரிப்சர் இஸ் a word of God அப்படிங்கிறதுக்கு ஒரு இட் இஸ் பேஸ்ட் ஆன் த டினாமினேட்டர் கால் நம்பர் 19 அப்படின்னு சொல்லி 19 முறை வருது, 19 வாட்டி வருது, 19 எழுத்து வருது, 19 முறை இந்த அப்படின்னு சொல்லி ஒரு 19 வச்சே நீங்க கூகுள் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு ஆராய்ச்சி பண்ணி இதெல்லாம் வந்து இறைவனால் படைக்கப்பட்ட ஒரு நூலில் தான் காண முடியும். ஒரு only revelations can contain such mathematical miracles அப்படிங்கிறதுனால நான் யோசிச்சேன், ஏன் why can't I try to find such mathematical combinations in a human return literature அப்படின்னு சொல்லிட்டு தான் திருக்குறள் எடுத்தேன். எனக்கு தெரிஞ்ச திருக்குறள். ரெண்டாவது, திருக்குறள்ல நீ எந்த கடையில போய் வாங்கினாலும் ஒரே மாதிரி தான் இருக்கும். That is another criteria. And the most important thing is அப்போ நான் வந்து இந்த ஃப்ரீக்வன்சி ஆஃப் அக்கரன்ஸ், ஒவ்வொரு வேர்ட்ஸ் எத்தனை தடவை வருகிறது அப்படிங்கிறது நிறைய விஷயங்கள்ல வந்து 7ங்கிற அடிப்படையில வருது அப்படின்னு கண்டுபிடிச்சேன். திருக்குறள் 7 சீர்களால் ஆனது, 133 சாப்டர்ஸ். 1 + 3 + 3 7. And the fact that 133 is also divisible by 7. 1330 குறட்பாக்கள், again 7. திருவள்ளுவர்ங்கிற வார்த்தை வந்து 7 சொற்களால் ஆனது. இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. அது ஒரு சப்ஜெக்ட். அது வந்து ஒரு இந்த கிளிக்கான மேட்டரை மட்டும் எடுத்து காட்டுறேன். அதை படிச்சிங்கன்னா அவனுக்கு புல்லடிச்சிடும். நான் மெட்ராஸ்ல வந்து ஒரு ப்ரெசன்டேஷன் பண்ணேன். ஒரு செம்மல் முஸ்தபாங்க ஒரு நண்பர், அவர் வந்து கதறிட்டு வந்து கட்டி பிடிச்சிட்டார். ஆனா அவருக்கு தெரியாது நான் வந்து இது கிளிக் ஆகுதோ அதை மட்டும் தான் காப்பிச்சிருக்கேன்னு சொல்லி. ஒரு பகுத்தறிவாளரான ஒரு அந்த நோக்கத்துல பார்க்கும்போது நான் அப்ப பண்ண ஒரு ஆராய்ச்சி இது 7ங்கிறது ஒரு இன்ட்ரெஸ்டிங் இன்க்ரீசஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன். அது வந்து நிறைய விஷயங்களுக்கு 7 பத்தி 7 பிறப்புன்னு திருக்குறள்ல வரும், அது 7 தடவை வரும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், மொழி என்ற சொல் 7 தடவை வரும், மெய்ப்பொருள், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்ல வந்து நான் பண்ண ஒரு ஒர்க். அப்போ அது வெப்சைட்ல ஒரு இடத்துல போட்டிருக்கு நான். பட் ஐ டோன்ட்
attach any particular importance to it these days. ஆனா ஒரு கேள்வி இருக்குன்னா, க்ரோ பெசன்ட் வந்து கோக்கல் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப குக்கில் அப்படிங்கறதும் கோக்கல் எப்படி ஆனது அப்படின்னு கேட்டிருக்காங்கண்ணா. நான் சொன்னேன், கோக்கல் குக்கினாலதா குக்கில் குக்கலானதா நமக்கு தெரியாது. அதோட அந்த ரூட் வேர்ட பார்க்கணும், எங்க இருந்து வந்து அப்படி. குக்கிங்கிறது வந்து சங்க இலக்கியங்கள கிடையாது. அப்படிங்கும்போது இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் அஸ் டு நோ தட் அது வந்து கலவழி 40 வரும் அந்த பாட்டை. ஒரு அருமையான பாடு. இது வந்து ஒரு நிமிஷம் able to show it. show it just say கலவழி 40 வந்து ஒரு 5வது பாடல். போர் நடக்குது. போர் நடந்ததுக்கு அப்புறம் அந்த இடத்துல வந்து டெட் பாடிஸ் நிறைய இருக்கு, ரத்தம் பொழிஞ்சிட்டு இருக்குது. காக்கா போய் டெட் பாடிஸை பொத்தி சாப்பிடுது. சாப்பிடும்போது என்ன ஆயிடுது, புறம் வந்து சிகப்பாயிடுது, அழகுல வந்து சிகப்பு கலர் வந்துடுது ரத்தம். அது எழுதுறது போயிட்டு குருதி படிந்த உண்ட காகம், குருதி படிந்து உண்ட காகம் உரு இழந்து உருனா உருவத்தை இழந்து, லாஸ்ட் இட்ஸ் ஐடென்டிட்டி, உரு இழந்து குக்கில் புறத்த சிரல் வாழ. குக்கில் புறத்த அப்படின்னா ப்ரோஃபஷன், அதாவது செம்போட்டர் ப்ரோஃபஷனோட புறத்தை, அதோட புறம் வந்து செஸ்டட்ல சிகப்பாயிடுச்சு, சிரல் வாழ கிங்ஃபிஷரோட வீக் மாதிரி சிகப்பாயிடுச்சுன்னு சொல்லி ஒரு தத்ரூபமான அந்த போயிட்டு எந்த அளவுக்கு இதை யோசிச்சு எழுதியிருப்பாருன்னு பாருங்க. அதனால இந்த குக்கு எதுல இருந்து வந்தது தெரியல. குக்குங்கிறது கூக்கல்ங்கிறது குக்கிலாச்சா என்னன்னு தெரியல. அதோட ரூட் வேர்டை கண்டுபிடிச்சு ஒரு ஆராய்ச்சி பண்ணாதான் கண்டுபிடிக்க முடியும். யூ வில் பி ஏபிள் டு எஸ்டாப்ளிஷ் முட்டை கோழில இருந்து வந்ததா கோழி முட்டையில இருந்து வந்ததான். ஆனா உங்களுக்கு விருப்பமான ஏதாவது ஒரு குரலோ இல்ல ஏதாவது ஒரு சங்க இலக்கிய பாடலோ ஷேர் பண்ணிருக்கீங்களான்னு கேக்குறாங்கண்ணா. குரல் வந்து நான் வந்து ஒரு நிறைய குரல் இருக்கு. ஒரு கான்டெக்ஸ்டுவலைஸ் பண்ணோம் அப்படின்னா பிடிச்ச குரல்ங்கிறத விட நான் சில குரல் பாக்கள் வந்து நம்ம வந்து ஃபர்ஸ்ட் டைம் கேட்கும்போது அதுக்கு ஒரு கான்டெக்ஸ்ட் இருக்கும். இது வந்து நான் வந்து கோயம்புத்தூர்ல இருக்கும்போது ஆனைக்கட்டிங்கிற இடத்துல என்னோட அந்த கோயம்புத்தூர் ஜுவாலஜிக்கல் பார்க் எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்கு அந்த பிளான்டேஷன் ஏஃபாரஸ்டேஷன் பண்ணிட்டு இருந்தோம். பண்ணிட்டு இருக்கும்போது அங்க ஒரு ஃபென்சிங் பண்ணிட்டு நான் ஐ ஹேட் டு ஸ்டே தேர். 4 நாள் அங்க தங்கியிருந்தேன். தங்கியிருந்ததுக்கு என்டர்டைன்மெண்ட் டீமை டிவி இது ஒன்றும் கிடையாது. எல்லா வேலையாட்கள்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்ததுக்கு அப்புறம் என்னோட அந்த சின்ன ஒரு ரூம் அங்க விண்டோல திறந்துட்டு அங்க படுத்துட்டேன். டயர்டா படுத்துட்டு இருக்கும்போது வேலைக்காரங்க எல்லாம் வந்த உடனே யூஸ்வலா என்ன பண்ணுவாங்க, 6 மணிக்கு ரேடியோ ஆன் பண்ணிடுவாங்க. ஆன் பண்ணி விட்டுருவாங்க. அது பாட்டில் ஓடிட்டு இருக்கான். அவளுக்கு கேட்காம அவளுக்கு வேலை செய்ய முடியாது சாயங்காலம். அதுல வயலும் வாழ்வும் நிகழ்ச்சி ரேடியோல ஏதோ 5-6 மணி இருக்கும். வயலும் வாழ்வு நிகழ்ச்சியில ஒரு பட்டிமன்றம், இயற்கை உரம் சிறந்ததா செயற்கை உரம் சிறந்ததான்னு சொல்லி ஒரு பட்டிமன்றம். நான் கண்டுக்கல, கேட்டிருக்கேன். அதுல ஒருத்தர் வந்து இயற்கை உரம் தான் பெருசுங்கிறதுக்கு வந்து திருக்குறளை ஹைட் பண்ணாரு. இதனால் தான் வள்ளுவர் அந்த காலத்திலே சொல்லியிருக்கிறார். அப்ப நான் ஏஞ்சிட்டேன். என்ன சொல்றாங்க, இயற்கை அறிந்த கடைத்தும் உலகத்து செயற்கை அறிந்த செயல் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அது வந்து முடிச்சிட்டாரு. இந்த மாதிரி குரல் குரல் இருக்கா கேள்விப்பட்டது இல்லையா சொல்லி நான் எழுதி வச்சுட்டேன். இயற்கை செயற்கை அப்படிங்கிறது சொல்லி எழுதி வச்சுட்டேன். வீட்டுக்கு 2 நாள் கழிச்சு தான் போனேன். போன உடனே புக் எடுத்து பார்த்தேன். உழவு அதிகாரம், அக்ரிகல்ச்சர் அதிகாரத்துல பார்த்தேன். அதுல இல்ல, எப்படி இருக்கு சொல்லி அப்புறம் இண்டெக்ஸ் எடுத்து பார்த்தேன். அதுதான் இயற்கைங்கிற ஒரு இந்த குரல் வந்து இயற்கை அறிந்த கடைத்தும் உலகத்து செயற்கை அறிந்த செயல். அதை எடுத்து பார்த்தா அது வர்ற குரல் வந்து என்ன அதிகாரம் குறைஞ்சு இட் இஸ் அபவுட் மோட் அண்ட் பிளேஸ் ஆஃப் கைண்ட் ஆஃப் ஆக்ஷன். ஐ கேன் ஃபைண்ட் இட் அவுட். இயற்கை அறிந்த கடைத்தும் உலகத்து எந்த அதிகாரம் சொல்றேன். ஆனா அதோட பொருள் என்ன அப்படின்னா very simple. Even though you are well versed in theory, be practical.
அவ்வளவுதான். இயற்கை அறிந்த அனைத்தும் சொல்லிடுறாங்க. அப்போ even though you are well versed in theory, be practical அப்படின்னு சொல்லும்போது உன்னோட இம்ப்ளிமெண்டேஷன் பிளான்ஸ் எல்லாம் you have to அமைச்சு மினிஸ்டர். It comes under the chapter called minister. அமைச்சர் வர்ற அந்த குரல்பாலுக்கு அவர் அங்க அங்க செயற்கை உரமும் கிடையாது, இயற்கை உரமும் கிடையாது. அவர் ஏதோ கதை விட்டுருக்காரு. அண்ணா, நம்ம செஷனோட இறுதிக்கு வந்துட்டோம். நீங்க ஏதாவது கடைசியா ஷேர் பண்ணிக்கிறதுனா ஷேர் பண்ணலாம்ண்ணா. ஷேர் பண்றதுக்காக ஒண்ணும் இல்லை, ஒண்ணும் இல்லை. Anyway, ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் கிவிங் மீ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி டு ஸ்பீக் டு பீப்புள். மற்றபடி இன்னொரு வாய்ப்பு இருந்ததுன்னா வேற ஏதாவது விஷயம் பேசலாம். கண்டிப்பா நான் எனக்கு எல்லாருமே அந்த செஷன்லயும் எல்லாருமே சொன்னது நீங்க சொன்னது எல்லாமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. நிறைய புது விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறதா இருந்ததுங்கிறது நிறைய கமெண்ட்ஸ் வந்துட்டு இருந்தது. அதெல்லாம் நான் சொல்லல, ஆனா அது நான் இறுதியில சொல்லிக்கலாம் அப்படின்னு அதை வச்சிருந்தேன். எல்லாருமே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது, ரொம்ப நிறைய நாலேஜபிளா இருந்தது. நிறைய நமக்கு தெரியும், இலக்கியங்கள் ஒரு பாயிண்ட் வர தெரியும், ஆனா அதுக்கு மேல நம்ம டீப்பா எதுவுமே தெரியாது. நீங்க சொல்லும் போது அதோட நிறைய கனெக்டிவிட்டிஸ் நிறைய புரிஞ்சது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்கன்னா எனக்குமே ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. நான் உங்க செஷன் கேட்கறதுக்கு, நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு. உங்களை பத்தி படிக்கும் போது எனக்கு ஏன்னு தெரியல, உங்களை பத்தி நிறைய எழுதுனது எல்லாம் படிக்கும் போது எனக்கு ஒருத்தர் ஞாபகம் வந்துட்டு இருந்தாரு. அவர் ரிலேட் ஆவாரான்னு தெரியல, ஆனா எனக்கு அவர் செபாஸ்டியோ சால்கடோன்னுட்டு ஒரு பிரேசிலியன் போட்டோகிராஃபர். அவரு போட்டோகிராஃபி பண்ணிட்டு இருந்து ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல அதை விட்டுட்டு அவர் காடுகளை உருவாக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லேண்ட் வாங்கி காடை உருவாக்குனாரு. அது ஒரு 10 years அவரு அதுக்கு ஒர்க் பண்ணி அந்த காடு அவரு உருவாக்குனாரு. அவரோட ஞாபகம் தான் வந்துட்டே இருந்ததுண்ணா. அதுதான்ண்ணா. ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. ஆனா ஆனா இந்த செஷன் டெடிகேட் பண்ணுவோம். ஸோ இன்னைக்கான செஷன் எங்க குக்குக்கு எப்பவுமே ரொம்ப நெருக்கமா இருந்து ஒரு மென்டரா இருக்கிற டாக்டர் ஈரோடு ஜீவானந்தம் அவருக்கும் ட்ரைபல் சில்ட்ரன்ஸுக்கு எஜுகேட் பண்ணிட்டு இருக்கிற கவிதா அக்காக்கும் டெடிகேட் பண்றோம்ண்ணா. ரொம்ப நன்றிண்ணா. இந்த நிறைய கேள்விகள் கேட்டு நிறைய சப்போர்ட்டிவா இருந்த டாக்டர் கலைவாணன் அண்ணாக்கும் டாக்டர் ஸ்ரீகுமார் அண்ணாக்கும் ரொம்ப நன்றிண்ணா. தேங்க்ஸ்ண்ணா, ரொம்ப நன்றிண்ணா. ரொம்ப Thank you.